திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் பெருங்கருணை நாயருடனவர் அருந்தரும் அவினாசி அப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாடை வணங்கி எம்பிரமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாடை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி வருகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வங்களே, தொண்ட புராணத்துல நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரியத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். எம்பெருமான் கண்ணப்ப நாயனார் பெருமானுக்கு காலத்தை மலை ஏறி பெருமானை பார்த்து பெருமானுக்கு அபிஷேகம் முதலான எல்லாம் செய்து நிவேதனம் எல்லாம் செய்த பாங்கினை பார்த்தோம் சென்ற வகுப்பில் எப்படி எல்லாம் நிவேதனம் செஞ்சார் என்று சொல்லி. இப்ப அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா பெருமானுடைய திருவருள் வடிவமாகவே இருக்கிறார். கண்ணப்ப நாயனாருக்கு இப்ப பெருமானை தவிர அங்க ஒன்றும் தெரியாது, தன்னை பற்றிய உணர்வே அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது இரவு முழுக்க காவல் காத்துட்டு, இரவு முழுக்க வில்லை கையில ஏந்தி கொண்டு வேடர்களும் அதே மாதிரி மிருகங்களும் நிறைய இருக்கக்கூடிய காடு, அதனால அந்த பெருமானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி விடிய விடிய காவல் காத்துட்டு இருக்கிறார். அவரும் அந்த காட்டுலதான் இருக்கார். ஆனா அவருக்கு தன்னுடைய நினைவு கொஞ்சம் கூட இல்லை. சாமிக்கு பசிக்கும், சாமிக்கு நிவேதனம் செய்யணும், சாமிக்கு குளிப்பாட்டணும், அப்புறம் சாமிக்கு பாதுகாப்பு வேணும், மிருகங்கள் ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன செய்யறதுன்னு விடிய விடிய பாதுகாப்பா இருக்கிறார். விடியற் காலையில வேட்டைக்கு போறார். விடியற் காலையில வேட்டைக்கு போனாதான் வேடர்களுக்கு அதெல்லாம் ஒரு யுக்தி. ஒரு விடிஞ்சு விடியாம இருக்கக்கூடிய வைகரை பொழுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலத்துல போனா நிறைய மிருகங்கள் வேட்டையாடலாம். அப்படி வேட்டையாடி கொண்டு வந்து பெருமானுக்கு நிவேதனம் செய்யலாம்னு சொல்லி விடிய காலையில போயிட்டார். அப்படி போனதுக்கு பிறகு சூரியன் உதித்தது. சூரியன் உதித்ததுக்கு பிறகு எப்பொழுதும் அங்க ஒரு முனிவர் பூசை செய்யறார், ஒரு சிவாச்சாரியார். அவர் பேரு சிவகோசரியார் என்று சொல்லி அந்த சிவகோசரியார் அங்க வர்றார். இவரு போயிட்டாருப்ப அந்த இடத்துக்கு சிவகோசரியார் வர்றார். தினசரி அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். ஆகம முறைப்படி பெருமானை பூஜை செய்யறார். ஆகம முறைப்படி அவர் பெருமானை பூஜை செய்து அது ஆகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். அது எய்திய சீர் ஆகம்னா இறைவனால் சொல்லப்பட்ட ஆகமங்கள் அப்படிங்கிறார். எய்திய பெருமானால் சொல்லப்பட்ட ஆகமம். அந்த ஆகம முறைப்படி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா பூவும் நீரும் கொண்டு வந்து பெருமானை வழிபாடு செய்தார். எங்க அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணப்பன இந்த குடுமி தேவர் அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அந்த நாள் அவரு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அவரு வெளியில போறார். அதை காட்டை விட்டு வெளியில போறார். அது எப்படி போனார் அப்படிங்கிறது சொல்றார். பணிந்தெழுந்து தனி முதலாம் பரனென்று பன்முறையால் துணிந்த மறை மொழியாலே துதி செய்து சுடர் திங்கள் அறிந்த சடை முடிக்கற்றை அங்கனரை விடை கொண்டு தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார். அப்படி அதாவது பணிந்தெழுந்து பூசை முடிஞ்ச முன்னாடி சாமியை வணங்கணுமா, பூசை செய்யறதுக்கு முன்னாடி வணங்கித்தான் பூஜை செய்யணும். இப்ப பூஜையெல்லாம் முடிச்சிட்டார் முனிவர். பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் பணிகிறார். பணிந்தெழுந்து அவர் சொல்றார் தனி முதலாம் பரன் என்று அப்படின்னார். அப்படின்னா சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும் நமக்கு. மற்ற கடவுள் எல்லாம் அதெல்லாம் எப்படின்னா காரண கடவுள்கள் அப்படின்னு பேரு. ஆனா ஏனைய கடவுளுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. அதான் தேவாரத்துல சொல்லும், பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை வெறும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலேன்னு அப்பர் சாமி சொல்றார். தில்லைப்பதிகத்துல சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும். இப்ப எல்லா கோயிலுக்கு போறோம், பெருமாள் இருக்கிறாரு, ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, ஐயப்பன் இருக்கிறாரு, அப்புறம் எல்லா கடவுளும் இருக்குது. எல்லா கடவுளும் ஒண்ணு, நம்ம சாமி ஒண்ணு. அப்படி வழிபாடு செய்யக்கூடாது. எப்படி வழிபாடு செய்யணும்? அதெல்லாம் காரண கடவுள். எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் யாருன்னா தனி முதற் பெருமான், நம்முடைய சிவபெருமான். அப்படிதான் வழிபாடு செய்யணும். ஆமா, ஒப்புயர்வற்ற பெருமான். ஆமா, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் எரிதுனார் வள்ளுவ பெருமான் சொல்றார். அப்படி தனக்கு ஓமை இல்லாதவன் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தான் தனக்கு ஓமை இல்லாதவன். அவனோட இன்னொருத்தர் ஒப்பிட்டு சொல்லவே கூடாது. சொன்னா நமக்கு பாவம்.
சும்மா வெளியில எல்லாம் சொல்லுவாங்க அரியும் சிவமும் ஒன்று அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் கிடையாது. அரியும் சிவமும் எல்லாம் ஒன்று கிடையாது. அதெல்லாம் சும்மா ஊர்ல இருக்கிறவங்க ஒரு ரைமிங்க சொல்றதுக்காக அப்படி சொல்றாங்க. சிவம் சிவம் தான், பரம்பொருள் தான் சிவம். அரி அவரை வழிபாடு செய்திருக்கிறார். அதனால அரி அரி என்ற திருமால் தானே, திருமால் வழிபாடு செய்திருக்கார். ராமேஸ்வரத்துல என்ன செஞ்சிருக்காரு? ராமன் தானே திருமால். ராமன் வழிபாடு செய்தது ராமேஸ்வரம். ராமனால் ஆக்கப்பட்ட கோயில் ராமேஸ்வரம். மால் செய்த கோயில் அப்படிம்பார், திருமாலால் செய்யப்பட்ட கோயில். நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கவனம் பூரா அங்கேயே இருக்குது. ஏதாவது முதல்ல வெய்யுங்க கீழே, இல்லைன்னா போடுங்க, கொஞ்ச நேரம் நான் நிறுத்திக்கிறேன். அப்படி இப்படின்னு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை, கொடுத்துருங்க. இல்லை நம்ம கொடுத்துருங்க. ரொம்ப நேரமா அப்படியே செஞ்சுட்டு இருந்தா கவனம் மாறுது, சொல்ல முடியாது, பிராணம் சொல்ல முடியாது. அப்படி பெருமாள் எப்படின்னா தனி முதற் கடவுள், தனி முதலாம் பரன் என்று இந்த சரியத்துல தான் சொல்றார். தனி முதலாம் பரன் என்று அப்படின்னா எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேதங்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லுது, ஆகமங்கள் அப்படித்தான் சொல்லுது. அதான் அந்த பாட்டை சொல்ல, தனி முதலாம் பரன் என்று பன்முறையால் துணிந்த மறைமொழியால். மறைமொழினா வேதத்தினாலே, அவர் வேதத்தினால வழிபாடு செய்யறவர். யாரு? சிவகோசரியார் வேதத்தினாலே வழிபாடு செய்யக்கூடியவர், மறைமொழிகளால் வழிபாடு செய்யக்கூடியவர். அவர் வழிபாடு செய்து கொண்டு அங்கனரை விடை கொண்டு அப்படின்னார். அப்படி பெருமானை விடை கொண்டு அங்கிருந்து போயிட்டார். அப்படி போனதுக்கு பிறகு மீண்டும் பெருமான் என்ன செய்யறாருன்னா, கண்ணப்பநாயனார் வர்றாருங்க. இந்த 141வது பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இவ்வண்ணம் பெரிமுனிவர் ஏகினார். இதெல்லாம் போன வாரம் படிச்சதுதான், நினைவு கூறுறதுக்காக. அப்படி அவர் பூஜையெல்லாம் செய்து கொண்டு போயிட்டார். அதை என்ன சொல்லுவாருன்னா, தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார். தனிந்த மனம் அப்படின்னா காமம் கோபம் இதெல்லாம் கடிந்தவர் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். தனிந்த மனம் அப்படிங்கிறார். அவர் அவ்வளவு பொறுமை, அவ்வளவு ஒரு நிதானம், எந்த ஒரு தீய எண்ணங்களும் ஒரு மனசுல இல்லை. அதாவது தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் என்று சொல்லி அவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் அவர் தங்கிட்டார் என்று சொல்லி சொல்றார். அவர் போனதுக்கு பிறகு இப்ப கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு போறத சொல்றார் சேக்கிழார் பெருமான். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வேட்டைக்கு போறதை நான் சொல்ல போறேன், அப்படி சொல்றதுனால என்னுடைய தீவனைகள் எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு, ஒளிந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த பாட்டுல சொல்றேன், இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார். யாரு? சிவகோசரியார் போயிட்டாரு. இனி இப்பால் மைவண்ண கருங்குஞ்சி வனவேடர் பெருமானார். நல்ல கரிய கூந்தலையுடைய அப்படி வனவேடர் யார்? கண்ணப்ப நாயனார். அப்படி வனவேடர் பெருமானார் கைவண்ண சிலை வைத்து கான்வேட்டை தனியாடி செய்வண்ண திறமொழிவேன் தீவனையின் திறமொழிவேன் அப்படின்னு அவரு வேட்டைக்கு போக போறார். யாரு? கண்ணப்ப நாயனார் சாமிக்கு நிவேதனம் செய்வதற்காக, மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போறார். அதை சொல்ல போறாராம். சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய தீவனைகள் ஒளிந்தது அப்படிங்கிறார். பாருங்க, பெருமானுடைய அருட்செயல்களை, இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெரியவங்களை நம்ம நினைச்சாவே நம்முடைய வினைகள் போயிடும். ஒன்னும் செய்ய வேண்டாம். என்னன்னா இனிமேல் தான் சொல்ல போறாரு. செய்வண்ண திறம் மொழிபேன் அப்படிங்கிறது என்னன்னா எதிர்காலம், இனிமேல் சொல்ல போறேன். அது சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய தீவனுடைய திறம் ஒளிந்தது அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைச்சாவே, அதான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னா பாட்டி இல்லைங்களா, அவை பாட்டி. அறம் செய்ய விரும்பு, அப்புறமா செய்ய. அது வேற, முதல்ல விரும்பணும் இல்லையா, செய்யறதுக்கு நினைக்கணும். அது நினைக்கிறதே பெரிய புண்ணியம். அதான் அந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் சொல்றார், அவருக்கு வேட்டைக்கு போறத சொல்ல போறேன், மொழிவேன் அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனா என்னுடைய தீவனையின் திறம் ஒளிந்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம். அது சொல்றதுக்கு முன்னாடியே வினையை நீங்கிருச்சு. சுந்தரமூர்த்தி சாமிகள் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் அவரோட திருமணத்தை தடுத்தாட்கொண்ட திருமணம், நடந்த திருமணம் இல்ல, மணமேடையில இறைவன் தடுத்தாட்கொண்டது. அதை சொல்ல போறார் சேக்கிழார் பெருமான். சொல்றதுக்கு முன்னாடியே நான் உய்வடைந்தேன் அப்படிங்கிறேன். ஒருமன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் அப்படின்னு, ஒருமன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒரு மன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னு இனிமேல் தான் சொல்ல போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி உய்வடைந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப நம்பிகளுடைய அந்த தடுத்தாட்கொண்ட புராணம் அவ்வளவு முக்கியம். இதுல அதே தான் சொல்றாரு, கைவண்ண சிலை வளைத்து கான்வேட்டை தனி ஆடி செய்வண்ண திறம் மொழிவேன் தீவனையின் திறம் மொழிவேன் அப்படின்னு அதை சொல்ல போறாராம். வினையெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, கண்ணப்ப நாயனார நம்ம நேரில் போய் காலத்தில போய் பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, அவருடைய திருவடி இங்கிருந்து நினைச்சாவே போதும், நமக்கு முக்தி கிடைக்கும்.
அதான் சொல்றாரு, வினைகள் நீங்கும் அப்படின்னு. அப்ப பெருமான் அருளாளர்களுடைய அந்த நிலையை நாம நினைச்சா போதும், நம்ம வினை நீங்கும் என்று சொல்லி சொல்றார். அடுத்ததான் இந்த வாரம் பார்க்க வேண்டிய பாட்டு. திருமலையின் புறம்போன தென்னனார் செறிதுருகள் பெருமலைகள் இடைச்செறிவில் பெரும்பன்றி புனம் மேய்ந்து வருவனவும் துணிபடுத்து மானினங்கள் கான் இடை நின்று ஒரு வழி சென்று ஏறுதுறை ஒளி நின்று கொன்றருளி. மிருகங்கள் எல்லாம் அவர் கொல்றாரு. அது கொல்றத என்ன சொல்றாருன்னா அருள் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். கண்ணப்ப நாயனாரால அவருடைய திருக்கரத்தால கொல்லப்பட்ட மிருகங்கள் எல்லாம் முக்திக்கு போயிடுச்சு. ஏன்னா அவர் யாருக்காக கொண்டார்? அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொல்லல, இறைவனுக்கு நிவேதனை செய்யறதுக்காக கொண்டார். அதனால கொன்றதே ஒரு அருள் அப்படிங்கிறாரு சேக்கிழார் பெருமான். கொன்றருளி, ஒளி நின்று கொன்றருளி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு சொல்லும் பாத்தீங்கன்னா இந்த கண்ணப்பநாயனாருடைய புராணத்துல அது மாதிரி யாருமே பக்தி செய்ய முடியாது. இது வரைக்கும் யாரும் பக்தி செய்யல இல்லைங்களா? கண்ணப்ப நாயனார் மாதிரி யாரும் பக்தி செய்யல. அதான் மணிவாசக பெருமான் சொல்றாரு இல்லைங்களா? வண்ண பணித்து என்னை வாயென்ற வான்கருணை, அதாவது கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாயென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றிற்கே சென்றுவதாய் கோத்தும்பி அப்படின்னு. கண்ணப்பரை ஒரு அடியாரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னை எந்த காரணத்தை கொண்டு நீங்க ஏத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல பெருமானே என்று சொல்லி யாரு சொல்றார்? மணிவாசக பெருமானே சொல்றார். அழுது அடியடைந்த அண்ணல் மணிவாசக பெருமாள் இல்லைங்களா? இறைவன் திருவடி அடைந்த பிறவர் அவரே சொல்றார், கண்ணப்ப நாயனாருடைய அன்பு முழுவதும் நீங்க அனுபவித்தவர். அப்படி கண்ணப்ப நாயனாருடைய அன்பு அனுபவித்ததுக்கு பிறகு என்ன போய் ஒரு பொருட்டா நீங்க ஏத்துருக்கிறீங்களே என்று சொல்லி மணிவாசக பெருமானே சொல்றாரு. அப்படின்னா அவருடைய அன்பு எந்த மாதிரி இருந்திருக்குன்னு பாருங்களேன். அனுபவித்தவர் யார்? குடுமி தேவர் இல்லைங்களா? காலத்தினாத பெருமான் அனுபவித்தார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய திருக்கரங்களாலே கொல்லப்பட்ட மிருகங்கள் அத்தனையும் பெருமான் திருவடிக்கு போனது. அதாவது ஒளி நின்று கொன்ற அருளி அப்படின்னு சொல்லி சொல்றார். திருமலையின் புறம் போனனர். திருமலை புறத்திலே சென்று, இந்த காலத்து மலையிலே சென்று தினனார் செறிந்துருகின்ற கற்களையுடைய அந்த மலைகளின் இடை சரிவிலே புனங்களை மேய்ந்து வருகின்ற பன்றிகளை துண்டித்தும், அப்படியே அந்த காட்டுல போய் அந்த வெள்ளாமை எல்லாம் இருக்கு நிறைய, அந்த திணைகள் எல்லாம் விதைச்சிருப்பாங்க. அந்த திணை புனங்களை எல்லாம் மேய்ந்து கொண்டு வந்து பன்றிகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அந்த பன்றிகளை எல்லாம் தன்னுடைய அன்பின் மூலமாக, அந்த அம்பின் மூலமாக அதை கொன்று அந்த பன்றிகளை துண்டித்தும், அப்புறம் காட்டில் இருந்து ஒரு வழியாக போய் இருக்கின்ற மான் வகைகளை, நிறைய மான்கள் எல்லாம் அந்த காட்டுல இருக்கு. அந்த மான் வகைகளை எல்லாம் வந்து அவை தம்மை அறியாதவாறு ஒளியின்கண் நின்று கொன்றறியும் அப்படின்னாரு. அதாவது மான்களை எல்லாம் கொன்றாரு. அப்படி கொன்றது வந்து என்னன்னா அருள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பன்றிகளையும் பன்றியினுடைய இறைச்சியும் சாமிக்கு படைச்சிருக்கிறார். அதே மாதிரி மானுடைய இறைச்சியும் படைச்சிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய தினனார் எப்படின்னா ஒவ்வொரு உணவா சாமிக்கு படைச்சிருக்கிறார். இப்ப நம்ம ஒரு அடியார் வீட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன், ஒரு 10 நாளைக்கு இருந்தாருன்னா ஒரே சாப்பாடு போடக்கூடாது. உப்புமானா உப்புமாவே போடுறது, இட்லினா இட்லியே போட்டோம்னா அவர் 4 நாளைக்கு இருக்கலான்னு வந்தவர் 2 நாள்ல ஓடி போயிடுவார். அப்படி எல்லாம் இல்லை. கண்ணப்ப நாயனார் எப்படி செஞ்சிருக்காருன்னா 6 நாள் பெருமானுக்கு நிவேதனம் பண்ணாரு. 6 நாள்ல ஒரு நாள் பன்றிக்கறி, அப்புறம் ஒரு நாள் மான் கறி, அப்புறம் முயல் கறி, இப்படி எல்லாம். அப்புறம் ஒரு நாள் அதுல தேன் கலந்து சொல்றாரு அவரே, தேனுமிது கலந்தது தித்திக்கும் என பொழிந்தார் அப்படின்னு. தேன் கலந்து இருக்குது சாமி, நல்லா தித்திப்பா இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாமி கூப்பிட்டாங்க. அப்படின்னா அந்த அன்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரியறதுன்னு தெரியல. இவர் எதுவும் சாப்பிட்டாரு அப்படின்னா 6 நாள் எதுவும் அவர் சாப்பிடல. அவர் சாப்பிட்ட மாதிரி எந்த இடத்துலையும் புராணத்துல இல்லை. 6 நாள், அதாவது தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளேன்னு அப்பர்சாமி சொல்லக்கூடிய அந்த தேவாரத்துக்கு பொருத்தமான இடம் எதுன்னா இதுதாங்க. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கு பிச்சியானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தை ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படின்னாரு. ஒரு அதை எப்படி சொல்றது அப்படின்னா அந்த மாதிரி நிலையில இப்ப யார் இருக்கிறாங்கன்னா கண்ணப்ப நாயனார் இருக்கிறார். அவருக்கு எல்லாமே இப்ப குடுமி தேவர் தான். தன்னை மறந்தார் தன் நாமம் கெட்டார் அப்படிங்கிறது இந்த இடம் தான். இப்ப எல்லாம் சாமிக்கு தான், அவருக்கு எதுவுமே கிடையாதுங்க, சாப்பிடவே கிடையாது. அப்படி எல்லாம் கொன்று அருளி என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. செறிதுருகள் பெருமலை, நல்ல செறிந்த காடு, அடர்த்தியான காடு. அப்படி அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள வந்து கற்பானைகள் எல்லாம் நிரம்ப இருக்கு.
அந்த பாறைகளை எல்லாம் தாண்டி வேட்டையாடுவதற்காக, ஏன்னா பன்றிகள் எல்லாம் அங்கதான் நிறைய இருக்கு. அப்படி பன்றிகளை வேட்டையாடுவதற்காக அங்க போறார். மலைகளிடை சரிவென்ற இரு மலைகளிடையே சரிவாகிய தாழ்ந்த இடங்கள் என்று சொல்லி, இசைவிளங்கும் தமிழ் விரகர் திருக்காலத்து திருமலை மலைகளில் யாது என்று கேட்டார் அப்படின்னு. ஞானசம்பந்த பெருமான் அங்க போறார், காலத்தி போறார். ஞானசம்பந்த பெருமான் காலத்தி செல்லுகின்ற பொழுது பல மலைகள் தெரியுது, சின்ன சின்ன மலைகள் நிரம்ப அங்க இருக்கு. அங்க அப்படி அடியார்களை பார்த்து கேட்கிறார் ஞானசம்பந்த பெருமான், இந்த மலைகள்ல வந்து காலத்தி மலை யாது, காலத்தி மலை எது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்படின்னா இப்போ பார்க்கலாம், நம்ம காலத்துக்கு பக்கத்துல எல்லா பக்கம் 4 பக்கம் பார்த்தாங்கன்னா மலை இருக்கும், சிறு சிறு மலைகள் இருக்கும். ஞானசம்பந்த பெருமான் கேட்டு அதற்கு பிறகு காலத்தி மலைக்கு வந்ததாக நமக்கு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வழி சென்று ஏறுதுறை ஒளி நின்று, இது வேட்டை வினையின் ஒரு தந்திரம். பரந்த காடுகள்ல எந்தெந்த மிருகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது வேடர்களுக்கு தெரியும். மான் எங்க இருக்கு, இங்க போனா பன்றி இருக்கும், இங்க போனா மான் இருக்கு, முயல் இருக்கு, அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து கொண்டருள் இங்கு கொலை செயலை அருளி என்று சொல்லு. இது கொலைவினை பாவம் அப்படித்தானே, பாவம் தானே, என்ன இருந்தாலும் கொலைங்கிறது பாவம் தானே. ஆனா இந்த இடத்துல அவர் தன் பொருட்டு அதை செய்யல, பெருமான் பொருட்டாகத்தான் செய்யறார். எல்லாம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிதான் செய்யறார். அதனால அது வந்து பாவம் இல்லை என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, அதாவது என்னை விலங்குகளாக என்னன்னா, அந்த விலங்குகள் எல்லாம் ஒரு இழிபிறவி எடுத்து இந்த உயிர்கள் அறிவு விளக்கம் என்று காட்டில் வேண்டியவாறு சரித்து பயிர்களையும் உயிர்களையும் எல்லாம் அப்படி மேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த உயிர்கள், அதெல்லாம் வந்து நாயனாருடைய அந்த திருநோக்கம் பட்டு நாயனாருடைய கையினால அந்த அம்பினால் இறந்ததுனால அதெல்லாம் வந்து எப்படின்னா சிவனுக்கு இறைச்சியாக போக போகுது. அப்படி சிவனுக்கு இறைச்சியாக போறதுனால, திருவமுதாக போறதுனால அதுக்கும் பெரிய சிவமுனையம் கிடைத்தது என்று சொல்லி, அதனால கொன்று அருளி என்று சொல்லி அதுல சொல்றார். அதான் சொல்றார். அடுத்த திருப்பாட்டு, பயில் வெளியால் கழையடைத்து பாடுபெற ஊடுருவும் அயில் முகவெங்கனை மூக்கி அடியொற்றி மறை இனங்கள் துயிலிடையில் கிடை செய்து தொடர்ந்து கடமைகள் எய்து வெயில் படுவெங்கதிர் முதிர தனிவேட்டை வினை முடித்தார். பயில் வெளியால் கலை அழைத்து அப்படின்னார். அப்படின்னா கலைமான்கள் போல, அதாவது என்ன செய்யறதுன்னா அழைத்து மான் மாதிரி கத்துறது. மான் மாதிரி கத்துனா என்ன ஆகும், மான்கள் எல்லாம் ஏதோ நம்மள மாதிரி ஒரு மான் அங்க இருக்க மாட்டிருக்குன்னு வரும். அதெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் வேடரா இருக்கிறதுனால அந்த மான் மாதிரி கத்துறது இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் தெரியும் அவருக்கு. கலைமான் போல கூப்பிடும் பயிலோசையினாலே கூவி அவைகள் அணுகிய பொழுது அவை வருந்த அவற்றின் உடலில் ஊடுருவி செல்லும் அந்த அம்புகளை போக்கியும் அடிச்சுவடுகளினால் கண்டு மறையினங்கள் துயிலும் இடத்தில் அவற்றை எய்தும் கடமைகளை தொடர்ந்து எய்தும் இவ்வாறாக வெயில் தருகின்ற வெப்ப மிகுந்த கதிர்கள் முதிர தனியாகிய வேட்டை தொழிலை முடித்தனர் என்று சொல்லி, அப்படியே அந்த மாதிரி கத்துறது, மிருகங்கள் போல கத்துவது. அப்படி ஏதோ ஒரு மிருகம் தான் நம்மள மாதிரி இருக்குன்னு சொல்லி அது வந்ததுன்னா அம்பை எய்தி கொன்று விடுவது என்று சொல்லி இப்படி எல்லாம் நாயனார் வந்து வேட்டை செய்திருக்கிறார். பயில் விலங்குகள் கூவுன போல ஓசை செய்தல் என்று சொல்லி, கலை அழைத்து என்று சொல்லி கலைமான்கள் எல்லாம் அதை பார்த்து பக்கத்துல வந்தது என்று சொல்லி சொல்றார். வெயில்படு வெங்கதிர் அப்படின்னார். இங்கு அதாவது உச்சி வரை சூரிய அந்த உச்சி பொழுது வரைக்கும் அது மாதிரி அவர் வந்து காட்டில் இருக்கிறார் என்று சொல்லி சொல்றார். கதிர் முதிர்தல் என்று சொல்லி சொல்றார். தனி வேட்டை அப்படின்னு சொல்லி சொல்றார். தனியாடி தனி வேட்டை, தனி பெரும் வேட்டை என்று சொல்லி எல்லாம் வந்து அப்படின்னா தனி வேட்டை அப்படின்னா திணனார் வந்து தனக்கு அமுதுக்காக உணவுக்காக வேட்டையாடல, பெருமானுக்கு திருவமுது செய்வதற்காக வேட்டையாடுறார். அதனால தனி வேட்டை அப்படின்னு சொல்லி சொல்றார். பட்ட வனவிலங்கெல்லாம் படர்வனத்தில் ஒரு சூழல் இட்டருகு தீக்கடைக்கோள் இரும் சுரிகை தனை உருவி வெட்டினரும் கோல் தேனை மிக முறித்து தேக்கிளையால் வட்டமுறு பெருங்கல்லை மருங்கு உடை பட அமைத்தார். இப்ப மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடிட்டாரு, அதையெல்லாம் கொண்டு ஒரு பக்கத்துல சேர்த்துறார். ஒரு பக்கத்துல சேர்த்து என்ன செய்யறாருன்னா பெரிய பெரிய குச்சியா வெட்டிக்கிறார். அந்த குச்சியில வந்து அந்த சதைக்கறி எல்லாம் அந்த மிருகங்களுடைய கொழுப்போடு சேர்ந்த சதைக்கறி ரொம்ப சுவையா இருக்குமா. அது காய்ச்சற பொழுது அந்த கொழுப்பெல்லாம் உருகி அந்த இதுக்கு மீண்டும் சுவை தருமா. அதனால அதையெல்லாம் அப்படி ஒவ்வொன்னா கோர்த்துக்கிறார். அப்படி கோர்த்து அதெல்லாம் தீயில வாட்டி நல்ல பதமா வாட்டி, முதல்ல சொல்லியிருக்கிறோம் இல்லையா எப்படி வாட்டினார் அப்படின்னு சொல்லி, கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோர்த்தங்கு
அழலுறு பதத்தில் காட்சி பல்லினில் அதுக்கி நாவில் பழகிய நிமை பார்த்து படைத்த விரைச்சி சால அழகுது நாயனரே அமுது செய்து அருளும் என்றார். தீ திடுன்னு முழங்குச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாம் என்ன இருக்கு, கரிஞ்சு போட்டு தீஞ்சு போயிடும். அதனால நல்ல பதமான இதுல பதமா வேக வச்சிருக்கிறார். அழலுறு பதத்தில் காட்சி. இப்ப நம்ம இதுல சொல்லணும்னா சிம்மில வச்சு நம்ம ஏதாவது வறுக்கிற மாதிரிங்க, சிம்மில வச்சு செய்ய, இல்லைன்னா எல்லாம் தீஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அந்த காலத்திலேயே அவர் செய்திருக்கிறார். அதான் அழலுறு பதத்தில் காட்சி அப்படின்னு சொல்றார். அப்புறம் வாயில வச்சு பார்த்து எதெல்லாம் சுவையா இருக்குதோ அதெல்லாம் சாமிக்கு. சரி, சுவை இல்லாதது அவரு சாப்பிட்டாரு அப்படின்னா இல்ல, அதை எடுத்து எரிஞ்சிட்டார், அதை எடுத்து வெளியில எரிஞ்சிட்டார். இப்படிதான் அவர் நிவேதனம் செய்யறாரு. அதே மாதிரி இப்ப என்னன்னா பெரிய தேக்கு மர இலைகள் இருக்குது பாருங்க, அந்த தேக்கு மர இலைகள் பெரிய தொன்னை செஞ்சுக்கிறார். ஒரு பாத்திரமா, அங்க ஒன்றும் பாத்திரம் எல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த தொன்னை செஞ்சு அதுல அந்த கறி துண்டுகளை எல்லாம் அப்படி போட்டு சாமிக்கு இப்போ நாமெல்லாம் எப்படின்னா சாங்கியத்துக்கு செய்வோம். நிவேதியம் எப்படி செய்யறோம்னா 2 பேரிச்சம்பழம், அப்புறம் 2 திராட்சை, இல்லைங்களா? இப்படிதான் நம்மளுடைய அறிவு அப்படிதான் வேலை செய்யும். ஆனா அவர் அப்படி அல்ல. அவர் எவ்வளவு சாப்பிடுவாரோ எவ்வளவு சாமிக்கு படைப்பார். இதை போதுமா சாமிக்கு பசி அடங்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், பெரிய தேக்கலையில ஒரு பெரிய அந்த தொன்ன மாதிரி செஞ்சு அது நிறைய கறி துண்டுகள் எல்லாம் போட்டு சாமிக்கு படைக்கிறார். இப்படி பாரு. அதாவது நம்ம பூசை பண்றவங்களுக்கு ஒரு இது என்னன்னா, தினசரி நாம இந்த பல வகைகளே வைக்க கூடாதுங்க. சாதம் வைக்கணும், சுத்தெண்ணெய் வைக்கணும், கண்டிப்பா சுத்தெண்ணெய் வைக்கணும். நிவேதனம் கண்டிப்பா உடையவர் வச்சு பூஜை பண்றவங்களுக்கு ஒரு விதி இருக்கு. அந்த சாமியினுடைய அளவுக்கு தகுந்தாரு போல நம்ம அன்னம் வைக்கணும். இது யாரு சொன்னாங்கன்னா செங்கோல் ஆதீனம் எங்களுக்கு சொன்னாங்க. செங்கோல் ஆதீனத்துக்கு கூட நாங்க யாத்திரை போயிருக்கோம், கேதார்நாத் யாத்திரை போயிருக்கோம். செங்கோல் ஆதீனம் கேதார்நாத் யாத்திரை போற பொழுது 5 மணிக்கு நாங்க 4 மணிக்கு பூசைக்கு உட்காருவோம். 4 மணிக்கு எங்க ரூமுக்கு நிவேதனம் வந்துடும், சுத்தண்ணம் வந்துடும். டிரைவர்கிட்ட கொடுத்துடுவார், எத்தனை பேர் பூஜை பண்றோமோ அத்தனை பேர்த்துக்கு நிவேதனம் வந்துடும். அப்படின்னா அவர் சொல்லுவார், தினசரி பழமே வச்சு ஏதோ முடியலன்னா செய்யலாம், ஆனா தினசரி பழமே வச்சு செய்யக்கூடாது, அன்னம் வச்சு பண்றது நல்லது அப்படின்னு சொல்லுவார். அதனால அதுல இருந்து அடியார் என்ன செய்யறதுன்னா, வீட்டுல எல்லாம் அவங்க அந்த நேரத்துல எல்லாம் செய்ய முடியாது, அவங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கும். நம்மளே என்ன செய்யணும், ஒரு சின்ன குக்கர் வாங்கிக்கணும், அதுல ஒரு 1/4 டம்ளர் அரிசி அப்படி வச்சு பழகணும்னா பழகிக்கும். அதனால தினசரி பெருமானுக்கு அன்னம் வச்சுதான் பண்றோம். ஒரு பச்சரிசி சாதம், துளியோண்டு நெய், அவ்வளவுதான். நெய் இல்லாம நிவேதனம் செய்யக்கூடாது, கண்டிப்பா நெய் வேணும். நம்மளே நெய் இல்லாத சாப்பிடக்கூடாது. நெய் இல்லா உண்டி பால் அப்படின்னு அம்மா சொல்றா, அவை பாட்டி சொல்றாங்க. நம்மளே சாப்பிட்ற பொழுது கொஞ்சமாவது நெய் போட்டு சாப்பிட்றதுதான் நல்லது. சாமிக்கு படைக்கிற பொழுது கண்டிப்பா நெய் வைக்கணும். அதனால வேற ஒன்றும் தேவையில்லை. இருக்கலே ரொம்ப உயர்ந்த உணவு என்னன்னா சாமிக்கு சுத்தன்னம் தான். நீங்க மற்றபடி எல்லாம் ஒன்றும் சக்கரை பொங்கல் அப்படி இப்படி எல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. வெறும் சாப்பாடு, அதுல கொஞ்சோண்டு நெய், அவ்வளவுதான், வேற ஒன்றும் தேவையில்லை. அதனால இப்ப நாயனார் எப்படின்னா, அவர் எப்படின்னா அவர் என்ன சாப்பிடுவாரோ, ஏன்னா பெரியவங்க எப்பவுமே அப்படித்தான், தனக்கு என்ன பிடிக்குமோ அது தனக்கு பிடித்ததை சாமிக்கு கொடுக்குறாங்க. ஆனா நாயனார், கணப நாயனாருக்கு கரியமுது பிடிக்கும். அப்படி கரியமுது பிடிக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு, கரியமுதையே சாமிக்கு படைக்கிறாரு. நாம அப்படி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, அவர் தான் வேறு பெருமான் வேறு இல்லைங்கிற உணர்வுல இருந்தார். அதனால அவருடைய அறிவு அப்படி இருந்தது. அதனால நாம அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. கீழே இப்படி எல்லாம் பட்டவன விலங்குகள்லாம் படர்வனத்தில் ஒரு சூழல் அப்படின்னா, வேட்டையில் பட்ட விலங்குகள் எல்லாம் அந்த வனத்துல என்ன செய்ய, அந்த படர்வனம் என்று சொல்லக்கூடிய அந்த வனத்துல என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு பக்கத்துல வச்சுட்டாரு. முதல்ல எல்லா மிருகங்களையும் கொண்டு வச்சு அதுல தன்னுடைய அம்பின் மூலமாக, கையில அம்பு வச்சிருக்காரு, அந்த அம்பின் மூலமாக ஒவ்வொன்னா கூறு செய்து அதில் இருக்கக்கூடிய நல்ல சதை பகுதிகள் எல்லாம் எடுத்து அப்படி ஒவ்வொன்னா கோர்ல கோர்த்து அதையெல்லாம் வாட்டி பெருமானுக்கு பெரிய தேக்கலையில வச்சு இதெல்லாம் படைக்கிறாருங்க. ஆமா, இதெல்லாம் அருகு இட்டு என்று சொல்லி எல்லா விலங்குகளையும் ஒன்று சேர பக்கமாக இட்டு என்று சொல்றார். கோல் தேனை மிக முறித்து அப்படின்னா, கோல் தேன் அப்படின்னா மரங்களில் இருக்கக்கூடிய கோற்றேன் அப்படிங்கிறது, மரங்கள்ல இருக்கக்கூடிய தேன். வேடர்களுக்கு ரொம்ப பிடித்த உணவு என்னன்னா தேனுங்க. தேன்ல என்னன்னா 2 பயன் இருக்கு. ஒன்று உடம்புக்கு வலிமை சேர்ப்பது, இன்னொன்று சாப்பிட்ட உணவு ஜீரணமாகும், இன்னொன்னு தேன் எந்த ஒரு பொருளையும் கெடுக்காது.
அதனால தேன் அப்படிங்கிறது வேடர்கள் பயன்படுத்திய ஒரு உணவு வகையில் ரொம்ப முக்கியமானது. இப்ப சாமிக்கு அதே மாதிரி கோல் தேனு மிக முறித்துணர், சாமிக்கு அதே மாதிரி தேனை அதுல கலந்து ஊட்டுறார், சாமிக்கு ஊட்டுறார். கூடு சிதைந்து தேன் சிந்தி விடாத விட சிறுகிளைகளை தேன் கூடாது என்று சொல்லி சொல்றார், பெருந்தேன் என்று சொல்றார். இறைவனை தேன் தேன் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல வருங்க. இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து அந்த இடைமறியில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினாம் பூவள்ளி கொய்யாமா, திருப்பூவள்ளியில மணிவாசக பெருமான் சொல்ற. அப்ப தேன் அப்படின்னா என்னன்னா, தேன் தானும் கெடாது, தன்னுள்ள பொருளையும் கெடுக்காது. அது ரொம்ப முக்கியம். அதனால பெருமானை மணிவாசக பெருமான் பல இடங்கள்ல தேன் அப்படின்னு சொல்லுவார். தன்னுடைய பொருள் எத்தனை வருஷம் இருந்தாலும் தேன் தானும் கெடாது. அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு பொருளை போட்டாலும் அந்த பொருளும் கெடாம இருக்கு. அதான் சிவபெருமான் அந்த மாதிரி தான். அதனால இம்மலை பெருந்தேன் என்று சொல்லி சொல்வார். அவை பெரிய அளவுள்ளவை என்று சொல்லி அதை தேனும் அதிகம் தருவன, ஆனால் அவற்றை தேடி காணலும் என்று சொல்லி கோத்தும்பில மணிவாசக பெருமான் சொல்றாரு. அதாவது அந்த வண்டை பார்த்து சொல்லுவார், திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உள்ளாதே சொல்லுவார். வண்டு அப்படி பறந்துட்டு போகுது, அவர் ஒரு சோலையில இருக்கிறார், மணிவாசக பெருமான் அங்க ஒரு சோலையில தங்கி இருக்கிறார். அப்படி அந்த பரணசாலையில குடியில தங்கி இருக்கிற பொழுது வண்டு ஒண்ணு பறந்து போகுது. இந்த வண்டை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் ஒரு துளிதான் இருக்கு, அது சாப்பிட்ட உடனேயே அது போயிடும், அந்த சுவை போயிடும், அவ்வளவு கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடும். உள்ளுக்குள்ள ஒரு தேன் இருக்கு, அந்த தேனை சாப்பிட தேவையில்லை, நினைச்சா போதும், அதே மாதிரி பார்த்தா போதும், அப்படியே நம்ம மனசுல இன்பம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சிவபெருமான சொல்றார், கூத்தப்பெருமான சொல்றார், திணைத்தனை உள்ளதொரு பூவினில் தேன் உண்ணாதே, நினைதொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்பொழுதும் அனைத்து எலும்பு உள்ளுருக ஆனந்த தேன் சுரியும் குணிப்புடையானுக்கு சென்றுவதாய் கோத்தும்பி அப்படிங்கிறார். அந்த தேன், இந்த தேன் ஒரு துளிதான் இருக்கு, நீ போய் பூல போய் சாப்பிட போற அந்த தேன் என்ன ஒரே ஒரு துளிதான் இருக்கு, ஆனா அங்க பெரிய தேன் இருக்கு. இந்த தேனை சாப்பிட்டாலும் அந்த சுவை எவ்வளவு நேரம் இருக்கும், ஒரு 2 செகண்ட் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த தேனை போய் பார்த்தா போதும், நினைச்சா போதும், பேசினா போதும், அப்படி ஆனந்த தேன் சொரியும் என்று சொல்லி அப்படி மணிவாசக பெருமான் சொல்வார். இப்ப இறைவனை தேன் அப்படிங்கிறது பல இடங்கள்ல சொல்லப்பட்டது, திருவாசகத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டது. இப்படி கோற்றேன் அவ்வாறென்று காடுகளில் எங்கும் இலகுவில் கிடைப்பன, இவற்றின் ஈக்களும் எளிதில் அகற்றக்கூடிய நாதலில் இவை பலவற்றை தினனார் முறித்து பயன்படுத்தி கொண்டனர் என்று சொல்லி கோற்றேன் கோற்றேன் என என்கோ என்று சொல்லி திருவாசகத்தில் சொல்லப்பட்டது. ஆமா, வட்டமுறு பெருங்கல்லை என்று சொல்லி அப்படி தேக்கலையில ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி செஞ்சு அந்த பாத்திரத்துல முழுக்க மாமிச துண்டுகளை எல்லாம் வைத்து பெருமானுக்கு நிவேதனம் செய்யறார். அதாவது ஒரு 11ஆம் திருமுறையில பட்டினத்தடிகள் ஒரு பாடல் பாடுறாரு. என்ன பாடுறாரு அப்படின்னா, பெரியவங்க எப்பொழுதும் தனக்கு என்ன பிடிக்குதோ அதை சாமி கொடுப்பாங்களாம். விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று புரிகுழல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவை என்று சொல்லி 11ஆம் திருமுறையில வருதுங்க. அப்படின்னா வரகுண தேவ பாண்டியன் ஒருத்தர் இருந்தார் திருவிடைமருதூர்ல, பெரிய அரசர். அந்த அரசர் என்ன செய்வார் அப்படின்னா, திருவிடைமருதூர் பெருமான் மேல மிகுந்த அன்புடையவர். தனக்கு எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் திருவிடைமருதூர் பெருமானுக்கு கொடுத்துதான் அவர் அனுபவிப்பார். அந்த மாதிரி ஒரு அன்பு சாமி மேல. ஒரு புதுசா ஒரு பொருள் கிடைக்குதுன்னா சாமிக்கு கொண்டு போய் முதல்ல படைச்சிட்டு அதற்கு பிறகுதான் அவர் எடுத்துக்கொள்வார். அந்த மாதிரி ஒரு பழக்க உடையவர். அப்படி அவர் இருக்கிற பொழுது அவருடைய படை தளபதிகள் எல்லாம் பக்கத்துக்கு, அரசன்னா போருக்கு போவாங்க இல்லையா, அப்படி போருக்கு போனா அவங்க அப்படி போருக்கு போறாங்க. போருக்கு போய் பக்கத்து நாட்டு இளவரசிய கவர்ந்துட்டு வந்துடுறாங்க. ஒரு ராஜாவுடைய பெண்ணை கவர்ந்து கொண்டு வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெண் ரொம்ப அழகா இருக்கிறாங்க அரசே, அந்த பெண்ணை நீங்க திருமணம் செஞ்சுக்குங்க. அந்த காலத்துல அரசர்கள் அப்படிங்கிறது 2 திருமணம் எல்லாம் கூட 3 திருமணம் கூட செஞ்சிருக்கிறாங்க. இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த பெண்ணை ரொம்ப பிடிக்குது, அவரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த பெண்ணை நேரம் அழைத்து கொண்டு திருவிடைமருதூர் கோயிலுக்கு போனார். இரவு நேரம் மாலை நேரத்துல திருவிடைமருதூர் கோயிலுக்கு போனார். கோயிலுக்கு போய் திருவிடைமருதூர் பெருமான்ட்ட சொன்னார், எனக்கு எந்த பொருள் பிடிச்சாலும் அதை நான் உங்களுக்கு கொடுக்கறது வழக்கம்,
இந்த பெண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். கோயில்ல அந்த பெண்ணை விட்டுட்டு வந்துடுறார். அந்த பெண்ணும் அங்கேயே இருக்குது. அடுத்த நாள் கோயில் அர்ச்சகர் போறார். கோயிலை திறந்து போய் பூஜை பண்ணலான்ட்டு போய் பார்க்கிற பொழுது அந்த பெண்ணை காணோம். சிவலிங்கத்துக்கு வெளியில ஒரு கை மட்டும் தெரியுது. வளையலோட ஒரு கை இருக்கு. வளையலோட ஒரு கை, பெண்ணோட கையே இருக்கு. அந்த பெண்ணை காணோம். அவருக்கு தெரியாது நடந்தது என்னன்னு சொல்லி, அர்ச்சகருக்கு தெரியாது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு பக்கம் பயம், என்ன ஆகுச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. அதனால அரசனுக்கு செய்தி போகும். வரகுண தேவ பாண்டியருக்கு எல்லாம் அவருக்கெல்லாம் தெரியும் இல்லையா. அவரு நேரா சாமி கிட்ட திருவிடை மருதூர் பெருமான்கிட்ட பேசுறாரு. அவரு என்ன பேசுறாரு அப்படின்னா, சாமி, நான் இந்த கையை பற்றி நான் கொண்டு விட்டேன். இந்த பாவியனுடைய கை பட்டதுனால அந்த கையை மட்டும் வெளியில விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட கேட்கிறாரு. அது சாமி அசரீரியா என்ன சொல்றாருன்னா, இல்ல, உன்னுடைய அன்பு தான் இருக்கிறதுலே பெரிய அன்பு. உன்னுடைய அன்பு எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லி கையை வெளியில விட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லி, அதற்கு பிறகு அந்த பெண்ணையை அழைத்து கொண்டு அவர் வந்ததாக அது 11ஆம் திருமுறையில பட்டினத்தடிகள் பாடியிருக்கிறார். அதை சொல்ற விரும்பின கொடுக்கை பரம்பரை இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, கண்ணப்ப நாயனருக்கு இதை படைச்சார் அதை படைச்சார் நம்ம சொல்றோம்னா, அவருக்கு என்ன பிடிச்சதோ அதை காலத்தினாதருக்கு கொடுக்கணும்னு நினைச்சார். பெரியவங்களுடைய மனசெல்லாம் அப்படிதான் இருக்கு. அதனால அவர் தனக்கு பிடித்ததை எல்லாம் காலத்தினாதருக்கு படைச்சார். அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெரியவங்க நம்ம வேற அவர் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான், அவங்களுடைய வியாபகத்துலதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்வு அவங்களுக்கு பெரியவங்களுக்கு எப்பொழுது இருக்கு. வரகுண தேவருடைய அன்பு தான் பெரிய அன்பு என்று சொல்லி நமக்கு பட்டினத்தடிகளே சொல்றாரு. எல்லாம் துறந்த பட்டினத்தடிகளே சொல்றாரு. அதே மாதிரி வரகுண தேவ பாண்டியர் மழை காலத்துல நீர்நிலைகள் எல்லாம் நம்ம ஊர்ல தவக்கலை கத்திட்டு இருக்கும் தெரியுங்களா. குட்டையில எல்லாம் தவக்கலை கத்திட்டு இருக்கு. நம்ம எல்லாம் கிராமத்துல நல்லா நிறைய பார்ப்போம். அப்படி தவக்கலை எல்லாம் கத்திட்டு இருந்துதான். அவர் என்ன சொன்னாராம், அந்த தவக்கலை எல்லாம் அஞ்செழுத்து சொல்லிட்டு இருக்குது. அந்த தவக்கலை கத்துறது அவருக்கு எப்படி கேட்டிருக்குதுன்னா, நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு கேட்டிருக்குது. சிவாய நமசிவாயன்னு கேட்டிருக்கு. அஞ்செழுத்தை சொல்லிட்டு இருக்குது. அஞ்செழுத்து சொல்லக்கூடிய அந்த உயிர்களுக்கெல்லாம் பொற்காசுகளை கொண்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொன்னார். பொற்காசுகளை, அஞ்செழுத்து சொல்லக்கூடிய உயிர்களுக்கு பொற்காசுகளை போடுங்க என்று சொல்லி சொன்னதாக நமக்கு அதெல்லாமே அந்த பட்டணத்தடிகள் பாடி இருக்கிறார். ஒரு அரசராக இருந்தாலும் கூட கோயிலுக்கு போனார்னா அந்த நாய் கட்டங்கள் எல்லாம் இருக்கும். நாய்கள் எல்லாம் ஏதாவது அசிங்கம் பண்ணி வச்சிருக்கும். அது அவரே ஆளுகிட்ட சொல்லி எல்லாம் செய்ய மாட்டாராம். அவரே அதை தூய்மைப்படுத்திட்டு வருவார். வரகுண தேவ பாண்டியர் அவ்வளவு திருவிடை மருதூர் பெருமான் மேல அளவற்ற அன்புடையவர் என்று சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப நாயனார் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, தனக்கு எதுவும் கிடையாது, எல்லாமே சாமிக்கு. பசிக்கும்னு தெரியுது அவருக்கு, ஆனா அவருக்கு பசி இல்லை, சாமிக்கு பசிக்கும்னு நினைக்கிறாரு. இந்த காட்டுக்குள்ள மிருகங்கள் இருக்குது, ஆபத்து வரும்னு தெரியுது, ஆனா தனக்கு ஆபத்து இல்லை, காலத்தினாதருக்கு ஆபத்து வந்துடும். அதனால விடிய விடிய முடிச்சுட்டார். வள்ளுவ பெருமான் சொல்லுவார், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு. கல்வி கற்றதனுடைய பயன் என்னன்னா, பெருமானுடைய திருவடியை வணங்குறது தான். பெருமானுடைய திருவடியை வணங்காத கல்வியினால ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறார் வள்ளுவ பெருமான் சொல்றாரு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் அப்படின்னு. வாலறிவன் நற்றால் தொழார் எனினர். எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சாலும் பெருமான் திருவடி வணங்கலைன்னா அந்த படிப்புக்கு ஒன்றும் அர்த்தமே இல்லை அப்படிங்கிறார். ஆனா நாயனார் படிச்சது என்னன்னா, வில்வித்தை ஒண்ணுதான் படிச்சார். அவருக்கு தெரிஞ்ச கல்வி என்னன்னா விற்றொழில் தான். வில்ல தொழில் ஒண்ணுதான் படிச்சாரு. அந்த விற்றொழில் எப்படி பயன்படுத்துனா, விடிய விடிய காவல் காக்கிறதுக்கு பயன்பட்டது, மிருகங்களை எல்லாம் கொன்று நிவேதனம் செய்வதற்கு பயன்பட்டது. முழுக்க முழுக்க அவர் கற்ற கல்வி அதுக்கு பயன்பட்டதுன்னா காலத்தினாதருக்கு பயன்பட்டது. அதுதான் அவருடைய அந்த நிலை என்று சொல்லி சொல்லுவது. இப்படி எல்லாம் நாயனார் பட்டமுறு பெருங்கல்லை அப்படின்னா தேக்கலையில பெரிய ஒரு தொன்னையா செஞ்சு சாமிக்கு படைச்சிருக்கிறார். இந்தனத்தை முறித்து அடுக்கி எரிகடையும் அரணையினில் வெந்தலலை பிறப்பித்து மிக வளர்த்து மிருகங்கள் கொந்தி அயில் அலகம்பால் குட்டமிட்டு கொழுப்பறிந்து வந்தன கொண்டு எழுந்தலனில் வக்குவன வக்குவித்து, எப்படியெல்லாம் அதை செஞ்சார் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படியே விறகு கட்டைகளை எல்லாம் முறித்து அடுக்கி
அங்க தீப்பெட்டி எல்லாம் கிடையாது. காட்டுக்குள்ள எங்க போய் தீப்பெட்டி இருக்க போகுது? அதெல்லாம் கிடையாது. தீ கடைக்கோல் அப்படின்னு இருக்கு. ஒரு வகையான மரங்கள் வந்து ரெண்டு கோலையும் எடுத்து அப்படி உரசினாங்கன்னா தீப்பத்து. அதுக்கு பேரு தீ கடைக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தீ கடைக்கோல் எடுத்து நெருப்பு மூட்டி அப்படி கூர்மையான அம்பு கையில வச்சிருக்காரு இல்லையா, அந்த கத்தி எல்லாம் ஒண்ணும் கொண்டு போல, அவரு வேட்டைக்கு போனவர் தானே. அதனால அந்த அம்பு இருக்கு இல்லையா, அந்த அம்புகள் நிறைய வச்சிருக்கிறார். அம்பரா துணி அந்த பையில நிறைய அம்பு வச்சிருக்காரு. அந்த அம்புல ஒரு அம்பை எடுத்து அந்த இதெல்லாம் மிருகத்தை எல்லாம் கீறி அதுல நல்ல சதை கறிகளை எல்லாம் எடுத்துக்கிறார். அப்படி எடுத்து அந்த கூர்மையான அம்பினால் பொந்தி கொழுப்புள்ள பாகங்களை, அது கொழுப்போடு இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் குட்டமிட்டு அறிந்து கிடைத்தவற்றை எடுத்துக்கொண்டு எழுகின்ற தீயில் வதக்குவனவற்றை வதக்கு வைத்து அப்படின்னார். அப்படியே அந்த தீயில வந்து அந்த கோல்ல கோர்த்து அப்படியே வதக்கிறாரு. எரிகடையும் அரணினர் முருக வாங்கி கடைதலால் தீயை உண்டாக்கும் கடைக்கோல் என்று சொல்லி சொல்றாங்க. கொந்தி அப்படின்னா கொத்தி, அந்த அம்பின் மூலமாக கொத்தி கொத்தி அதையெல்லாம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். வாயம்பால் அடிப்பதுவும் வகுப்பதவும் செய்தவற்றின் ஆய உறுப்பு இறைச்சி எல்லாம் அறிந்தொரு கல்லையில் இட்டு காயனெடும் கோல் கோத்து கனலின்கண் உரக்காட்சி தூய திருமுதமைக்க சுவைகானல் உருகின்றார். அதையெல்லாம் இப்ப அமுது செஞ்சாச்சு. அப்படி அமுது செஞ்சு கூர்மையுள்ள அம்பினால் அழிப்பதும் வகுப்பதுமாக செயல்களை செய்து அந்த விலங்குகளுடைய பல உறுப்புகளை எல்லாம் இறைச்சி எல்லாம் அறிந்தெடுத்து வேற ஒரு தொன்னையில வச்சு என்ன செய்யறாரு அப்படின்னா தீயில் காயும்படி நீண்ட கோலில் கோத்து நல்ல ஒரு கோல்ல கோர்த்துக்கிறார். பெரிய ஒரு கோல். அந்த கோல் கூட எந்த மாதிரி கோல் எல்லாம் பயன்படுத்தணுங்கிறது இருக்குது இல்லைங்களா. உணவு பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பிட்டாலும் ஒன்றாகாத மாதிரி கோலா இருக்கணும் இல்லைங்களா. அதான் அவங்களுக்கு தெரியும் வேடர்களுக்கு. அதுல அப்படியே கோர்த்து நீண்ட கோலில் கோத்து தீயனெடுத்து பொருந்த காட்சி தூய்மையாகிய திரவதாக அமைத்ததற்கு அப்படி சுவைகான புகுகின்றார் அப்படின்னாரு. காட்சியாச்சு, நல்லா வெந்துருச்சு. வெந்த இறைச்சியை வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதாவது நல்ல சுவையானது மட்டும்தான் சாமிக்கு படைக்கணும். சுவை இல்லாததெல்லாம் தான் சாப்பிட்றது இல்லை, எடுத்து வெளியில போட்டுறது. அது மாதிரி ஒரு பழக்கம் உண்டு. அப்படி வாயில போடுறதுக்கு போறார். சுவைகானல் உருகின்றார் அப்படின்னு சொல்லி சொல்றார். வாய்க்கூர் அழிப்பது துண்டாக்குவது என்று சொல்லி உறுப்பு இறைச்சி எல்லாம் என்று சொல்லி இப்படி எல்லாம் ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கிறார். உறுதல் மிக அகழாமலும் மிக அணுகாமலும் தீயில் பொருந்துதல், அது ரொம்ப பக்குவமா அதெல்லாம் வதக்கிறார். அப்படியெல்லாம் வதக்கி தூய திருவமுத அமைக்க என்று சொல்லி தேவருக்குரிய தூய திருவமுதாக அமைத்த பொருட்டு, ஏன்னா அது விலங்குகளுடைய இறைச்சி அப்படிங்கிறதுனால தினனார் என்ன செய்யறாங்க, திருவாயில் வைத்து சுவைத்து இணையனை என்று கண்டு எடுத்துக்கொண்ட பகுதிகளை தேவருக்கு அமுதாவன என்று சொல்லி சொல்றாரு. அவர் திருவாயில் அமைத்தார். வாயை கூட என்ன சொல்றாருன்னா திருவாய் அப்படிங்கிறது இல்லைங்களா. அதாவது பெருமானுக்கு நிவேதனம் செய்யக்கூடிய அந்த பதார்த்தங்களை சுவை பார்த்தது அந்த வாய். அதனால வாயின்னு சொல்லல, திருவாய் அப்படிங்கிற. நாயனாருடைய அவருடைய அந்த செருப்பை சொல்லுகின்ற பொழுது கூட, அவர் அணிந்திருந்த செருப்பை சொல்லுகின்ற பொழுது கூட எப்படி சொல்லுவாருன்னா பொற்செருப்பு அப்படிங்கிற, தங்க செருப்பா. அவர் தோல் செருப்பு தான் போட்டிருந்தாரு. ஆனா சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருன்னா தங்க செருப்பு, பொற்செருப்பால் மாற்றி அப்படிம்பார். பொற்செருப்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தூய திருவாய் அப்படின்னு சொல்லி தூய திரு அமுதாக என்று சொல்லி சொல்றார். இந்த ரெண்டு பாட்டு திருநார் தீ வளர்த்து இறைச்சியை பக்குவப்படுத்துவது, அதற்கு பிறகு தேவருக்கு வந்து பசி சீக்கிரமா தீர்க்கணும்னு சொல்லி கடைக்கோல் செய்து அந்த தீயில வந்து வேக வைத்து, இதெல்லாம் இந்த ரெண்டு பாட்டுல வந்து சொல்றாரு. இப்படி எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பா சொல்லியிருக்கு. தேவர் பசிதீர்க்கும் விரைவு மிகுதியாயினமையும் இன்ன பிறவும் குறிப்பார், அதற்கு தக்க சுருக்கி கூறினார் என்று. சீக்கிரமா நிவேதனை செய்யணும், அதனால அதெல்லாம் வேக வேகமா செய்யறார். இங்கு முற்பகல் ஆதலும் தாமே எண்ணியாடிய தனி வேட்டையாதலும் என்று சொல்லி சொல்லார். அதாவது வேண்டுமிடத்து பின்னர் விரித்து கூறுவது ஆசிரியக்குரிய சிறப்புகள் ஒன்று. திருநாவுக்கரசு நாயனருடைய புராணத்துல அப்புதி நாயனருடைய சரீரத்துல அப்புதி நாயனர் புராணத்துல வந்து அந்த திருஅமுது செய்யறதெல்லாம் கொஞ்சம் வேகமா சொல்வார். ஏன்னா சீக்கிரமா அமுது செய்யணும்.
அதே மாதிரி திருவேலிமலையில எல்லாம் அடியாரெல்லாம் பட்டினிய பசியோட இருக்கிறாங்க. இந்த பஞ்சம் தீர்ப்பதற்காக சாமி வந்து தினம் ஒரு படிக்காசு கொடுக்கிறார். அதையெல்லாம் எப்படின்னா வேக வேகமா சொல்லிட்டு போவார். அது மாதிரி இந்த இடத்தையும் வேகமா சொல்றார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சுவைத்த தூய திறமுதாக அமைத்ததற்கு முன் இறைச்சி பகுதிகளை அறிந்து எடுத்து வக்குவித்தும் இதெல்லாம் வந்து அப்படி ஒவ்வொன்றாக அமைக்கிறார். அப்படி வாயில வைக்கிறார் இல்லைங்களா? அப்படி வாயில வச்சது எப்படி இருந்தது அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் சொல்றார். இப்ப ஒரு வேள்வி செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போறோம், வேள்வி செய்யறாங்க. அந்த வேள்வியில வந்து இப்ப மற்ற தேவர்களுக்கெல்லாம் அவி கொடுப்பாங்க. அந்த அவி கொடுக்கறது எப்படி கொடுக்கறாங்க? வேள்வியில தான் கொடுப்பாங்க. அந்த மூலமா தான், தீக்கடவுள் மூலமாகத்தான், அந்த வேள்வியின் மூலமாக அந்த அமுது வந்து எல்லா தேவர்களுக்கும் போய் சேரும். ஒவ்வொரு தேவர பெயர் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நாயனாருடைய வாயில வச்சது அந்த மாதிரி வேள்வியில போட்ட பொருள் எப்படி தூய்மையாகி சாமிக்கு போகுமோ அது மாதிரி போச்சான். அவருடைய வாயில் எச்சில் பட்டது அது மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல. எண்ணிறந்த கடவுளருக்கு இடும் உணவு கொண்டு ஊட்டும் வண்ணையறி வாயின்கண் வைத்தது என காலத்து அன்னால் ஆர்க்காம் பரிசு தாம் சோதித்து அமைப்பதற்கு திண்ணனார் திருவாயில் அமைத்தார் ஊன் திரு அமுது. எண்ணிறந்த கடவுளருக்கு, அது எண்ணிறந்த தேவர்களுக்கு, நிறைய இந்திரன், திருமால், பிரம்மன், இப்படி எல்லாம் மற்ற தேவர்கள் எல்லாத்துக்கும் அவி கொடுப்பாங்க. ஒரு சிவ வேள்வி அப்படின்னு வச்சுங்களேன், சிவ வேள்வியில சாமியை முன்னின்று அந்த தேவர்களுக்கெல்லாம் அவி கொடுப்பாங்க. இப்படி வந்து பெருமானுக்கு கொடுக்கறது வேற, மற்ற தேவர்களுக்கு கொடுக்கறது வேற. இப்படி எல்லாம் எண்ணிறந்த தேவர்களுக்கு இடுகின்ற உணவை கொண்டு சென்று ஊட்டுகின்ற சிவந்த எரிக்கடவுளது வாயிலை வைத்தது போல நாயனாருடைய அந்த திருவாய் என்ன சொல்றாருன்னா, தீக்கடவுளுடைய வாய் போல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு தீக்கடவுள் மூலமா தானே வேள்வியில போடக்கூடியதெல்லாம் சாமிக்கு போகுது. அது மாதிரி அந்த தீக்கடவுள் போல எரிக்கடவுளது வாயிலை வைத்தது போல காலத்தினாதருக்காகின்ற தன்மையை தாம் பரிசோதித்து அமைப்பதற்காக தினனார் திருவாயிலை ஊனாகிய திருமதினை அமைத்தார்கள். அந்த தினனாருடைய வாயில பட்டதுனால அந்த மிருகங்களுடைய ஊன் கூட என்ன ஆயிடுச்சு, அப்ப அமுதமா மாறிடுச்சு இல்லைங்களா? ஏன்னா தினனாருடைய திருவாய் அவ்வளவு சிறந்ததா சொல்றார் சேக்கிழார் பெருமான். திருவாயிலை தினனார் திருவாயிலை ஊனாகிய திரு அமுதினை அமைத்தார் என்று சொல்லி, ஊன் தான், ஆனா அது எப்படி ஆச்சுன்னா திரு அமுதாக மாறியது என்று சொல்லி சொல்றார். திரு அமுதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். எண்ணிறைந்த கடவுள் அப்படின்னா காலத்தி அன்னலாருக்கு இடுமுணவு அப்படின்னு முதல்ல வந்து காலத்தினாதருக்கு என்ன சொல்றாரு, எண்ணிறைந்த கடவுளுக்கு இடுமுணவு கொண்டு ஊட்டும் வண்ணறி வாயின்கள் வைத்தது என காலத்தி அன்னலாருக்காம் பரிசு அப்படின்னு. முதல்ல எண்ணிறந்த கடவுள் அப்படிங்கிறது மற்றைய தேவர்கள், காலத்தி அன்னலார் அப்படிங்கிறது காலத்தினாதர். இப்ப எல்லாத்துக்கும் போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் காலத்தி அன்னலாருக்கு அமுதாகும் பரிசு அமைப்பது தினனார் திருவாயில் அமைத்தார் என்று சொல்லி, சிவபெருமான் அல்லாத ஏனைய தேவர்கள், இவர்கள் பிரம்மன், விஷ்ணு, இந்திரன் போன்ற யமன் போன்ற தேவர்கள், இவர்கள் எல்லாம் இவர்கள் கடவுளர் என்று முதல் கடவுள் என்ற பொருள் புரியாது, தேவர் என்று குறிக்கும் பொருட்டு பொது மாத்திரையால் சொல்றோம். 33 கோடி தேவர் சொல்றோம் இல்லைங்களா? அந்த வகையில் இருக்கக்கூடியது தேவர்கள் தனி, சிவபெருமான் அப்படிங்கிறது தனி. அதான் தனி முதலாம் பரன் என்று அப்படின்னு சொல்லி போன 2 பாட்டுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்படின்னா தனிப்பெரும் கடவுள், முழுமுதற் கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். ஏனைய கடவுள் எல்லாம் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான். எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் யார்? சிவபெருமான் ஒருவன் தான். அதான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மாதிரி எரிவாய் தன்னுள் பட்ட பொருள்கள் எவையே ஆயினும் அவற்றை முன்னிலையாகிய அசுத்தம் எல்லாம் நீக்கி தூயனவாக்குதல் போல தீய இறைச்சியை தினனாரது திருவாய் தூய திருஅமுதாக்கிற்று என்பது காண்கின்றனர். அதாவது வேள்வியில இப்போ வேள்வி செய்கின்ற பொழுது அந்த வேள்வியில வந்து போடக்கூடிய எந்த ஒரு பொருளும் தூய்மையாயிடும். ஒரு வேள்வியில ஒரு பொருள் போடுறோம் அப்படின்னா அது தூய்மையாகி பெருமானுடைய திருவடிக்கு போயிடும். அது மாதிரி இந்த ஊன் எல்லாம் எப்படி தூய்மையாச்சு அப்படின்னா கண்ணப்ப நாயனாருடைய திருவாயில் பட்டு அந்த எச்சில் பட்டதுனால தூய்மையானது அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. அதான் சொல்றாரு இதுல, எண்ணிறந்த கடவுளருக்கு இடுமுணவு கொண்டு ஊட்டும் வண்ணையறி வாயின்கண் வைத்ததென காலத்தி அன்னலாருக்காம் பரிசு என்று சொல்லி இதுல சொல்றாரு. இப்படி திருவாய் தூய திருமதாக்கிற்று என்பது காண்க என்று சொல்லி, தீமையான இறைச்சி சாமிக்கு ஆகவே ஆகாது இல்லைங்களா? இறைச்சி எப்படி சாமிக்கு படைக்கிறது? ஆனா தீய இறைச்சி எப்படி திருவமதாக மாறியது அப்படின்னா
நாயனாருடைய திருவாயில் பட்டதுனால அமுதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ரொம்ப இந்த இடத்துல இந்த பாட்டுல சொல்றார். திருவாய் தூய திருமுதாக்கிற்று என்பதும் காண்க என்று சொல்லி, சிவருமானுக்கு ஏற்கனவே குழந்தையா இருக்கிற பொழுது அவர் பேச ஆரம்பிக்கிறார். குழந்தை 2 வயசு குழந்தைக்கு பேச ஆரம்பிக்கும் பாருங்க, ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தை அப்படி பேச ஆரம்பிக்கிற பொழுதே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அந்த வாயில்ல எச்சில் ஊறும்ல, அந்த எச்சில் ஊறுறத என்ன சொல்றாரு அப்படின்னா, கங்கையின் புனிதமாம் திருவாய் நீரில் அப்படிங்கிறார். கங்கையின் புனிதமாம் திருவாய் நீர். கங்கைக்கு மேல புனிதமான நீரே கிடையாது. தீர்த்தத்திலேயே ரொம்ப உயர்ந்தது கங்கை தான். ஆனா அதை விட புனிதமான ஒரு தீர்த்தம் எதுன்னா நாயனாருடைய எச்சிலம். சேக்கிழார் பெருமான் சொல்ற 2 வயசுலயே சொல்ற, கங்கையின் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்து அமுதம் ஊறி ஒழுகிய மலலை தீஞ்சொல் அப்படின்னு. குழந்தை பேச ஆரம்பிக்குது, மலலை சொல். பேசுற பொழுது குழந்தைகளுக்கு எச்சில் வரும் இல்லையா, அந்த எச்சில சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, கங்கையின் புனிதமாம் திருவாய் நீர் அப்படின்னு. அப்ப அந்த கங்கையினுடைய திருவாய், அவரு திருவாய் நீரே கங்கை நீர். இப்ப கங்கையில பட்டா என்ன ஆகும்? தீமையெல்லாம் நீங்கி நல்லதாகும். அது ஊன் எப்படி அமுதமாச்சு அப்படின்னா அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவருடைய தூய்மையான அன்புதான் அதற்கு காரணம். தூயனவற்றை எல்லாம் தூயன அல்லாதவற்றை எல்லாம் தூயன ஆக்குதலானது திருவாய் என்ற அடைமொழி உணர்த்தி ஓதினார் என்று சொல்லி. கங்கை அப்படின்னாக கங்கை என்ன செய்யணும், நம்ம பாவங்களை எல்லாம் நீக்கி நமக்கு புனிதத்தன்மை கொடுக்கக்கூடியது கங்கையினுடைய ஒரு பெரிய ஒரு கொடை. நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கணும்னு என்ன செய்யணும், கங்கையில போய் ஒரு முறையாவது நம்ம நீராடிட்டு வரணுங்க. சரி, கங்கை போக முடியல அப்படின்னா காவிரியில நீராடலாம். எப்போ அப்படின்னா ஐப்பசி மாசங்க. ஆமா, ஐப்பசி மாசங்கிறது துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாசம் ஒரு சிறப்பு இருக்குதுங்க. என்னன்னா முதல் முழுக்கு கடமுழுக்குன்னு சொல்லுவாங்க. ஐப்பசி 1ஆம் தேதி, அதே மாதிரி கடைசி தேதி. சரி, இது 2 நாளும் முடியலைன்னா ஏதோ ஒரு நாள் அப்படி நமக்கு ஒரு பெரியவங்க ஒரு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது என்ன, ஏன் அப்படி அதுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கங்கையில போய் நம்ம எல்லாம் முழுகிறோம். நம்மளுடைய பாவத்தை எல்லாம் யார் எடுத்துக்கிறா? கங்கை எடுத்துக்கிறா இல்லைங்களா? சரி, கங்கையினுடைய பாவத்தை எங்க தீர்க்கிறது? காவிரியில தீர்க்கணும். சீக்கிரம் பெருமான் சொல்றார், கங்கையே தன்னுடைய பாவத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் காவிரி. நமக்கு நம்மளுடைய பெருமை தெரியாது. அதுதான் துலா மாசத்துல காவிரியில குளிக்கிறது ரொம்ப விசேஷங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். துலா கட்டம் அப்படிங்கிறது காவிரிக்கு ரொம்ப உகந்தது. துலா மாசங்கிறது ஐப்பசி மாசம் இல்லைங்களா? எல்லாரும் பாவத்தை போக்கக்கூடியது கங்கை. கங்கை தன்னுடைய பாவத்தை எங்க போக்கிக்குது அப்படின்னா காவிரியில மூழ்கின்ற பொழுது போக்கி. காவிரி அப்படிங்கிறது கைலாயத்தில் இருக்கக்கூடிய 7 நதிகள்ல ஒண்ணு. ஆமா, அகத்திய முனிவருடைய கமண்டலத்திலிருந்து வந்த நதி தானே இது. காவிரி எங்கிருந்து அகத்திய முனிவருடைய கமண்டலத்திலிருந்து பூசைக்காக கொண்டு வந்த தீர்த்தம் தான் அது. காகமாக விநாயக பெருமான் கவிழ்க்க காவிரியாக அது வந்தது. எங்க குடகுமலையில், கர்நாடகா. தலைக்காவிரின்னு சொல்றோம் இல்லைங்களா? தலைக்காவிரி எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியல. கண்டிப்பா போகலைன்னா ஒரு முறை போயிட்டு வாங்க. இப்படி பார்த்தா சும்மா ஒரு தொட்டி மாதிரி தான் இருக்கும். அதுலதான் உற்பத்தி ஆகுது. அங்கிருந்து அப்படியே கீழே வர 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 எல்லா நதிகளும் அது கூட சேர்ந்துக்குது. காவிரி உற்பத்தி ஆகக்கூடியதை தலைக்காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் அகத்திய முனிவருடைய கமண்டலத்தை காகமாக விநாயக பெருமான் கவிழ்த்தது. போலாம், எல்லாருமே போலாம். அங்க ரொம்ப கொஞ்சம் குளிர் பிரதேசமா இருக்கு, நேரம் மழை பெஞ்சிட்டே இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல கங்கையின் புனிதமாம் திருவாய் நீர் அப்படிங்கிறது. கங்கையை விட புனிதமான நீரே கிடையாது. ஆனா காலத்திநாதருடைய திருவாய் நீர் மட்டும் கங்கையின் புனிதமாம் திருவாய் நீர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அதுல அரண் யாகம் முதல்வனாயிருந்த அவியை பெற்று தேவர்களால் பயனை அவவர் தர செய்வன் என்று சொல்லி, அதாவது யாகத்தின் எந்த ஒரு இடத்துல யாகம் நடந்தாலும் சரிங்க, அந்த வேள்வியினுடைய நாயகன் யாருன்னா சிவபெருமான் தான். நீங்க திருமாலுக்கு நடத்தினாலும் சரி, இல்ல வேற சிறு தெய்வங்களுக்கு நடத்தினாலும் சரி, யாகத்தினுடைய முதல்வன் யாருன்னா சிவபெருமான் தான். அவர் வாங்கித்தான் மற்ற தெய்வங்களுக்கு கொடுக்கணும். அவர் அதை ஏற்றுத்தான் முதல்ல சாமிக்கு தான் நம்ம நிவேதனை செய்யணும். அதற்கு பிறகு ஏனைய தேவர்களுக்கெல்லாம் யாரு கொடுக்கணும்? சிவபெருமான் தான் கொடுப்பார். சிவஞான சித்தியாரா தான் சொல்லுது, யாதொரு தெய்வம் கொண்டிர தெய்வமாகி மாதொரு பாகனார் தாமே வருவர் அப்படின்னு சொல்லி. எந்த யாகத்துக்கு போனாலும் சரிங்க, அங்க முன்னின்று அதை ஏற்றுக்கொள்வது சிவபெருமான் தான்.
மற்ற ஏனைய தேவர்களுக்கெல்லாம் சாமி தான் கொடுக்கணும். அரண் யாகம் முதல்வனாய் இருந்து அவியை பெற்று அந்த தேவர்களாலும் பயனை அவவர் தர செய்வன். இதனால் சிவபெருமானது முழுமுதல் தன்மையும் அன்பின் பெருமையும் குறித்தவாறு காண்க. அதாவது முழுமுதல் கடவுள் அப்படின்னா சிவபெருமான் தான் முழுமுதல் கடவுளுங்க. அதான் இந்த இதுல சொல்லுது. தனி முதலாம் பரன் என்று அப்படின்னு சொல்லி வைப்போம். 2 பாட்டுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா? அந்த தனி முதலாம் பரன் என்றுனா முழுமுதற் கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. எல்லா கடவுளோட ஒன்னா வச்சு நம்ம மயங்க கூடாது. சிவபெருமான் தனித்தன்மை தான். தேவர்களுக்கெல்லாம் பெருந்தேவர் அவர், தேவதேவன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படி அன்பின் பெருமையும் குறித்தவர். சிவபெருமானை ஊட்டுவர் தினனார் என அவரது பெருமையும். அதாவது சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் ஊட்டுறவரு தேவர்களுக்கெல்லாம். ஆனா சிவபெருமானை ஊட்டக்கூடியது யாருங்க? தினனார். எல்லாத்துக்கும் ஊட்டக்கூடிய சிவபெருமானுக்கு இப்போ யாரு ஊட்டுறாங்க அப்படின்னா தினனார் தான் ஊட்டுறாரு. நமக்கெல்லாம் யாரு தினம் படி இழக்கிறாங்க? சிவபெருமான் தான் படி இழக்கிறாரு இல்லைங்களா? அவன் பார்த்து கொடுக்கலன்னா நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே யாருக்கு ஊட்டுறாங்க அப்படின்னா தினனார் ஊட்டுறாரு என்று சொல்லி அதான் பெருசு. அதே மாதிரி யாகங்களில் இடும் அபியுணவு வேத பிரமாணமாகி தேவர்க்கு இனியவாதல் போல தினனார் ஊட்டும் முன் சிவபெருமானுக்கு வேத விளக்காகாது அந்த அவியுணவினும் புகந்ததாயிற்று என்று குறிப்பிப்பெற இவ்வாறு அது அவி கொடுக்கிறத விட சிறந்த உணவாக தினனார் ஊட்டியது இருந்தது. சரிங்க, இப்படி எல்லாம் சொல்றீங்க, சாமி அதை ஏத்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்படி எல்லாம் தினனார் செஞ்சாருன்னு சொல்றீங்க, ரைட்டு. அது சாமி அதை ஏத்துட்டாரா அப்படின்னா கடைசி பாட்டுல சொல்றாரு சேக்கிழார் பெருமான், ஏத்துட்டார் அப்படிங்கிறாரு. சாமி ஏத்துட்டார் அப்படிங்கிறாரு. காணவர் பெருமானார் கண்ணிடர்ந்து அப்பும் போது ஊனமது உகந்த ஐயர் உற்றுமின் பிடிக்கும் போது 2வது கண்ண பெயர் தப்புறாரு இல்லையா? அப்புறம் பொழுது சாமி என்ன செஞ்சாரு? அவருடைய திருக்கரத்தினால அந்த கையை பிடிக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? ஊனமது உகந்த ஐயர். உகந்தன என்ன? ஏத்துட்டாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஊனமது உகந்த ஐயர் உற்றுமின் பிடிக்கும் போது ஞானமா முனிவர் கண்டார் நான் முதலாய தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார் என்று சொல்லுவார். அப்ப தின்னனார் செய்த பூசனையை இறைவன் ரொம்ப வேத்துட்டார். இன்னொரு இடத்துல சாமியே சொல்றாரு, சிவகோசரியார் ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்படி எல்லாம் எலும்பு துண்டெல்லாம் கிடக்குதே சாமி, இதெல்லாம் நியாயமா? உங்களுடைய அனுமதி இல்லாததெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் கேட்கிற பொழுது சாமி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவனுடைய வடிவெல்லாம் நம்முடைய நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணையவாம் என்றும் அப்படிங்கிறார். அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணையவாம் என்றும் அவனுடைய செயல் இவ்வாறு என்று அருள் செய்தார் என்று சொல்லி, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணையவாம் என்றும். அப்ப என்னென்னவெல்லாம் அவர் செஞ்சாரோ அந்த செயலெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்றார். அதனால அவர் செய்ததை இறைவன் ஏற்றுக்கொண்டான். ஏன்னா ஒரு நல்ல யோசனை பண்ணோம்னா, இப்ப இவர் தானே தினனார் தானே அமுதெல்லாம் படைக்கிறாரு, காலை தூக்கி தலை மேல வைக்கிறாரு, வாயில கொண்டு வந்த தீர்த்தத்தை சாமிக்கு அபிஷேகம் பண்றாரு. இப்ப சாமி யாரு கனவுல போய் சொல்லிருக்கணும்? தின்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, இதெல்லாம் தப்பு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தானே சாமி யாருகிட்ட இவர் கனவுல தானே போய் சொல்லியிருக்கணும். ஆனா சாமி இவர் கனவுல போய் சொல்லல, சிவகோசரியர் கனவுல போய் சொல்றாரு. சிவகோசரியர் கனவுல என்ன சொன்னாரு? நீ சாதாரண வேண்டும்னு நினைக்காத, அவன் செய்யக்கூடிய செயலெல்லாம் நீ என் பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொன்னா யாரு கனவுல சொல்லியிருக்கணும்? சாமிக்கு பிடிக்கலைன்னா யாரு கனவுல சொல்லியிருக்கணும்? இன்னொன்னு அவர் கேட்கிறாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு சிவகோசரியார், உங்களுடைய திருவுள்ளம் இதுக்கு சம்மதிக்காம எப்படி அது நடந்தது அப்படிங்கிற. அதுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? பெருமானுடைய ஆலயத்துல பெருமானுடைய திருவுள்ளம் இல்லாம எப்படி நடக்கும்? உங்களுடைய திருவுள்ளம் இதுக்கு எப்படி சம்மதம் தெரிவித்தது அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறார். அதுக்கு பிறகுதான் சாமி அவருக்கு கனவுல சொல்ல போறார். அப்படின்னா தின்னனார் செய்த பூசணைகள் அத்தனையும் இறைவன் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறத உண்மை. அந்த அன்பின் உள்ள நின்று பெருமான் ஏற்றுக்கொண்டான். தின்னனாருடைய அன்பில நின்று இறைவன் ஏற்றுக்கொண்டான். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி தினனார் ஊட்டும் முன் சிவபெருமானுக்கு வேத விளக்கு ஆகாது என்று சொல்லி சொல்றார். இப்படி எல்லாம் இறைச்சி ஆகிய ஒரு அனுசித பொருள், மேலும் வாயில் வைத்ததால் எச்சில் ஆகியது அனுசிதம் ஆயிற்று எண்ணலுருவாருக்கு அது இறைச்சிங்கிறதே ஒரு அனுசிதம் இல்லைங்க. அனுசிதம்னா தீட்டு இல்லைங்களா? சரி, அது மறுபடியும் எச்சில் வேற ஆச்சுன்னா அதை விட தீட்டு. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அந்த இறைச்சியே முதல்ல அமிர்தமாக ஆனதுக்கு என்ன காரணம்? அவருடைய எச்சில் தான் காரணம்னு நம்மகிட்ட சொல்லு எடுத்து காட்டுறாரு சேக்கிழார் பெருமான். அதான் இந்த பாட்டு. எப்படி
எண்ணுவார்க்கு அது அவ்வாறு அன்றி உயர்வாகும் படியையும் வேதத்தில் விதித்தபடி அமைந்த உணவாம்படியையும் பாட்டால் உணர்த்தவும் இந்த ஓமை கூறினார் என்று சொல்லி சொல்றாருங்க. இப்படி எல்லாம் இந்த அளவுக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நாம இதெல்லாம் நாயனாருடைய பூசனை நாம ஏதாவது தவறா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எச்சரிக்கையா சேக்கிழார் பெருமான் நமக்கு அப்படியே அங்கங்க அப்படி சொல்லிட்டே வர்றார். அடுத்த திருப்பாட்டு 148. நல்ல பதமுறவெந்து நாவின்கண் இடும் இறைச்சி கல்லையினில் படைத்து தேன் பிழிந்து கலந்து அது கொண்டு வல் விரைந்து திருப்பள்ளி தாமமும் தூய் மஞ்சனமும் ஒல்லையனின் முன்பு போல் உடன் கொண்டு வந்தணைந்தார். அதாவது நல்ல பதமுற வெந்து நாவின்கண் இடும் இறைச்சி, நல்ல பதம் பொருந்த வெந்தபின் அப்புறம் நாவின் இடத்திட்டு சுவை கண்ட இறைச்சியின் பகுதிகளை, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சுவையா இருக்கிறத மட்டும்தான் சாமிக்கு படைப்பார். சுவை இல்லைன்னா படைக்க மாட்டார், தூக்கி போட்டுருவார் அந்த பக்கம். அவன் பார்த்துட்டே இருக்கிறான், கூட வந்தவன் இப்போ போயிட்டான், இருக்கிற பொழுது பார்த்துட்டே இருக்கிறான். அந்த காடன்கிறவன் பார்த்துட்டே இருக்கிறான். நானன் காடன் 2 பேரும் கூட வந்தாங்கல்ல, இவருக்கு பாதுகாப்பா அனுப்புனார் அவரு. அவ அப்பா பார்த்துட்டே இருக்கிறான். அவனுக்கு பசி தாங்க முடியல, எப்படா இந்த கறியெல்லாம் நமக்கு கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவர் வாயில வைக்கிறாரு, உன்னை தொன்னையில போடுறாரு, உன்னை தூக்கி வெளியில போடுறாரு. நம்ம கிட்ட கொடுத்தா கூட நாம சாப்பிடலாமேன்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு பசிக்கும் இல்ல, அதை பத்தியெல்லாம் அவர் கவலையே படல. உன்னை வந்து வாயில வச்சு பாக்குறாரு, உன்னை தொன்னையில போடுறாரு, சாமிக்கு சுவையா இருக்கிறது. உன்னை தூக்கி வெளியில போடுறாரு, அது சுவை இல்லாதது. அவன் பாக்குறான், பசியோடு இருக்கிறான், இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் பார்த்துட்டு இனிமேல் இவனோட நம்மளால முடியாதுன்ட்டு போயிடுறாங்க 2 பேரும். அந்த இப்ப 2 பேருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறார். தேனை பிழிந்து ஒரு நாய் மட்டும் கூட இருக்கு, ஒரு நாய் மட்டும் கூட இருக்கு. எப்படி தருமனுக்கு கடைசி வரைக்கும் ஒரு நாய் கூட இருந்ததோ அது மாதிரி தினனாருக்கு ஒரு நாய் மட்டும் கூட இருக்கு. அப்படி அவன் மிக விரைந்து திருப்பள்ளி தாமம் தூயதாகி திரு மஞ்சனம் முன்னை நாளில் போல உடன் அமைத்துக் கொண்டு என்று சொல்லி எப்படி நேற்று செஞ்சாரோ அதே மாதிரி இன்னைக்கும் செய்யறார். அதே மாதிரி பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவதற்கு பொன்முகலி நீர் ஆற்றினுடைய நீரை வாயிலை சுமந்து கொண்டு, அப்புறம் நல்ல நந்தவனத்துல மலர்களை எல்லாம் பறித்து தலையிலே செருகி கொண்டு, அப்புறம் அந்த வெந்த இறைச்சிகளை எல்லாம் தொன்னையிலே வைத்து கொண்டு ஒரு கையில வில்லை ஏந்தி கொண்டு வர்றாரு. எப்பவும் போல வர்றாரு. தேன் பிழிந்து கலந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இடும் இறைச்சி நாவின்கண் இடும், நாவினால் சுவை பார்த்து வாடிய சுவை முன் காண்பான் வாயினில் அதுக்கி பார்த்து என்று சொல்லி, அதாவதுங்க தின்னு பார்த்தாருன்னு சொல்லக்கூடாதுங்க, அதுக்கி பார்த்தாருன்னு தான் சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அதுக்குதல்னா புகையிலை அடக்கிற மாதிரி. புகையில யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா? புகையில என்ன செய்வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாறு மட்டும் உள்ள போகும். அது மாதிரி அதுக்கி வாயினில் அதுக்கி நாவில் பலகை இனிமை பார்த்து அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. கணப்ப நாயனார் ஒவ்வொரு கறியை தான் தின்னு பார்த்தாரு அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா புராணம் தப்பு. அதுக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுக்கி பார்த்தார் அப்படிங்கறதுதான் சரியான சொல். கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோர்த்தங்கு அழலூர் பதத்தில் காட்சி பல்லினில் அதுக்கி நாவில் பல இனிமை பார்த்து படைத்தை விரைத்து சால அழகது நாயனர் அமது செய்தவர் அருளும் என்றார். அதுக்கி பார்த்தல்ங்கிறது வேற, தின்னு பார்த்தல் அப்படிங்கிறது வேற. பெரிய புராணத்துல எந்த இடத்துலயும் கணப்ப நாயனார் தின்னு பார்த்தாருங்கிறது வரவே இல்லை. அதுக்கி பார்த்தார் அப்படிங்கிறது மட்டும்தான் வருதுங்க. அதனால அதுக்குதல் அப்படிங்கிறது தான் சரியான. ஆமா, தேன் பிழிந்து கலந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல என்ன செஞ்சார் அப்படின்னா, அதாவது தேனையும் பிழிந்து, வேடர்களுக்கு ரொம்ப விருப்பமான உணவு தேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் வாகுக்கும் அது ஆகும், சாப்பிட்ட பொருள் சீரணமாகிறதுக்காக, நோய் வராது, பல எதிர்ப்பு சக்திகள் அதுல இருக்கு. வேடர்கள் ரொம்ப கைகண்ட உணவு தேன், அதனால தேனை அதுல கலந்துக்கிறார். தேன் பிழிந்து கலந்து என்று சொல்லி சொல்றாருங்க. அது கூடுகளின் அறைகளில் வைக்கப்பட்டிருக்க ஈக்குஞ்சு புழுக்களை அகற்றி தேனீக்கள் உணவுக்காக ஈட்டிய கூடுகளின் வேறு தனி அறைகளில் பொருந்த மூடி சேமித்து வைத்திருக்கும் தேனை பிடிந்தனர் என்று சொல்லி சொல்றாரு. கல்லையில் சேர்த்த இறைச்சி தேன் பொருந்தும்படி கலந்து வைத்து வெந்த பூனை தேனில் தோய்த்து உண்ணுதல் வேடர்களின் சிறந்த உணவு என்று சொல்லி சொல்றாருங்க. இவ்வாறு சுவைத்து உண்ட அனுபவம் திறனாருக்கு உண்டு. ஏன்னா அவங்க அப்படிதான் சாப்பிடுவாங்க என்று சொல்லி சொல்றாரு. அதாவது விரும்பின கொடைக்கை பரம்பர் என்று குறிகுழல் தேவையை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பு என்று சொல்லி பட்டணத்தடிகள் திருவிடைமருதூர் மும்மணி கோவையில வரகுணதேவ பாண்டியரை பத்தி சொல்ற மாதிரி தினனாருக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அது அப்படியே சாமிக்கு படைச்சிருக்க. அதான் ரொம்ப முக்கியம்.
அவருக்கு பிடித்ததெல்லாம் செஞ்சிருக்கிறார். பெரியவங்க எப்பொழுதும் தனக்கு பிடிச்சதை சாமிக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேர் இவ்வேடர்கள் உண்ணும் இறைச்சி முதலிய உணவு பண்டங்களுக்கு மனமும் குணமும் தருவதுடன் அவற்றை சீரணைக்கு செய்வதுமாம் என்று சொல்லி சொல்றாரு. அது ரொம்ப சீரணமாகிறதுக்கு தேன் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் என்று சொல்லி சொல்றாரு. தேன் வந்து ரொம்ப ஜீரண சக்தி உடையது என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பார். வந்து திருக்காலத்தி மலை ஏறி மனவேடர் தம் தலைவனார் இமையோர் தலைவனார் தமையெய்தி அந்தணனார் பூசையினை முன்பு போல் அகற்றிய பின் முந்தை முறை தம்முடைய பூசனையின் செயல் முடிப்பார். அப்படி வந்து திருக்காலத்து மலை ஏறி வனவேடர் தன் தலைவனார் இமையோர் தலைவனார் தம்மை எய்தி. இவரும் தலைவர், அவரும் தலைவர். யாரு? தினனாரும் தலைவர், காலத்திநாதரும் தலைவர். தினனார் யாருக்கு தலைவர்? வேடர்களுக்கெல்லாம் தலைவர். சாமி யாருக்கு தலைவர்? தேவர்களுக்கெல்லாம் தலைவர். பாருங்க, ரெண்டு பேர்த்துக்கும் தலைவர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. தின்னனாரும் தலைவர் தான், அதே மாதிரி சாமியும் தலைவர் தான். அவர் தேவர்களுக்கு தலைவர், இவர் வேடர்களுக்கு தலைவர் அப்படின்னு. வந்து திருக்காலத்து மலை ஏறினர். வந்து திருக்காலத்து மலையினை ஏறி பேட்டையெல்லாம் முடிச்சுட்டு அமுதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்துட்டார். சாமிக்கு பக்கத்துல வந்துட்டார். வனவேடர் தலைவனாராகிய தினனார் தேவர் தலைவனாராகிய அந்த குடுமி தேவரை சேர்ந்து சிவகோசரையாத பூசை நிர்மாலயங்களை முன்னாளில் போல நீக்கிய பின் முன்னை முறையிலே தம்முடைய பூசணையின் செயலை முடிப்பாராய். சிவகோசரையார் போயிட்டார். முதலில் சொன்னோம் இல்லையா, தனிந்த மன்னர் திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார். அவர் பூசையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார். இப்ப வர்றாரு அவரு. யாரு? தினனார் வர்றாரு. அதே மாதிரி என்ன செய்யறாருன்னா, நேத்து அதுக்கு சிவகோசரர் வச்சுட்டு போயிருக்காரு. சாமியினுடைய திருமுடி மேல மலரெல்லாம் நிறைய அழகா வச்சிருக்கிறார். மச்சீது செய்தார் யார் அப்படிம்பாரு. முதல் நாள் என்ன கேட்கிறாருன்னா, மச்சீது செய்தார். மச்சுன்னா அழகுங்க. அது குழந்தைகளை கூட மஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு சில குழந்தைகளை மஞ்சுன்னு சொல்லுவாங்க. மஞ்சுன்னா என்னன்னா அழகுன்னு அர்த்தம். மச்சீது செய்தார் யார்? அழகா இருக்குது, யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற பொழுதுதான் நானன் சொல்றான், உங்க அப்பா கூட நான் வந்திருக்கிறேன், ஒரு பார்ப்பான் வருவான், அவன் தான் இதெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி அவன் நானன் சொல்றான். அதைத்தான் கேட்டுட்டு அவர் செய்யறாரு. இப்ப என்ன செய்யறாருன்னா, இப்ப சிவகோசரையார் செய்த அந்த மலரை எல்லாம் செருப்பணிந்த காலத்துக்கு தலை மேல வச்சு அந்த மலர் எல்லாம் முதல்ல கீழே தள்ளுற. அப்புறம் கீழே தள்ளிட்டு அப்புறம் என்ன செஞ்சார் அப்படின்னா, எப்பொழுதும் பூசையில முதல்ல நிர்மாலியம் கலைதல் அப்படின்றது இல்லையா, அதை ஏற்கனவே பூசை பண்ண பூ நிர்மாலியம் ஆயிடும். அந்த நிர்மாலிய மலர் எடுத்துட்டு தான் மீண்டும் நாம சாமிக்கு பூசை செய்யணும். அந்த மலர் எல்லாம் எப்படி எடுத்தாரு? கையில அவருக்கு ஒரு கையில இறைச்சி இருக்குது, ஒரு கையில வில்லு இருக்குது, அப்புறம் வாயில திருமஞ்சன நீர் இருக்குது. அதனால செருப்பணிந்த காலால அப்படி மேல இருக்கக்கூடிய மலரை எல்லாம் கீழே தள்ளுறாரு. அப்படி கீழே தள்ளிட்டு வாயில கொண்டு வந்த திருமஞ்சன நீரை அப்படியே சாமி மேல விடுறாரு. அப்படி விட்டுட்டு தலையில் இருக்கிற பூவை ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா கையில இறைச்சி பாரமலை இறைச்சி எல்லாம் இருக்குது. அதனால அப்படியே தலையவே சாமி மேல வைக்கிறாரு. அந்த மலரெல்லாம் அப்படியே அவர் தலையிலிருந்து சாமி தலைக்கு விழுகுதுங்க. இப்படிதான் அவர் செய்திருக்கிறார். அதை சொல்றார், அது அந்தணனார் பூசையினை முன்புவர் அகற்றியபின் முந்தை முறை தம்முடைய பூசனையின் செயல் முடிப்பார் என்று சொல்லி சொல்றார். அப்படி தேவதலைவன் குடுமி தேவரை சேர்ந்து சிவகோசரையார் பூசை நிர்மாலயங்களை முன்னாளில் போல நீக்கிய பின் முன்னை முறை நேற்று எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளையும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா, சொன்னதே மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடாதுன்ட்டு முந்தை முறை பூசனை அப்படிங்கிற நேற்று எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி இன்னைக்கும் செய்யறாரு. ஏன்னா 6 நாள் பூசை செஞ்சிருக்கிறாரு. 6 நாளைக்கு ஒன்னையவே சொல்லிட்டு இருக்க கூடாது. அதனால நேற்று எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சுட்டாரு. முந்தை முறை தம்முடைய பூசனையில் செயல் முடிப்பார் என்று சொல்லி திருக்காலத்தின் மலை அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது இங்கு சரிதத்தில் பிற இடத்து மலை என்றாலே திருக்காலத்தின் மலை என்று பொருள் தருமாயினும், அதாவது மலைன்னு சொன்னாவே திருக்காலத்தி மலை தான். ஆனா திருக்காலத்து மலைன்னு ஏன் சொல்லாருன்னா, திருக்காலத்தி மலை அப்படின்னு சொல்றது ஒரு புண்ணியம். இந்த இடத்துல அந்த திருக்காலத்து மலை நம்ம எல்லாரும் நம்மளுடைய திருவாக்கினால சொல்லணும், இல்லைன்னா மனசால நினைக்கணும்னு சேக்கிழா பெருமான் வந்து அந்த முழு பேரையும் சொல்றார், திருக்காலத்தி மலை. கைலாயத்துக்கு என்ன சிறப்பு உண்டோ அதே சிறப்பு காலத்திக்கு உண்டு. கையிலை பாதி காலத்தி பாதி என்று சொல்லி நம்முடைய நக்கீர தேவநாயனர் பாடியிருக்கிறார். அவன் கைலாயத்துல எப்படி சாமி இருப்பாரோ அது மாதிரி காலத்துக்கு. கைலாயத்துல மதியம் உச்சிகால பூஜையில தேவர்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி காலத்திலையும் தேவர்கள் வந்து உச்சிகால பூஜையில வழிபாடு செய்வாங்க. அதே கண்ணப்ப நாயனார் அர்ச்சுனனாக இருந்த பொழுது அவர் செய்த தவம் எங்க கைலாயத்துல, அவர் கைலாயத்துல தவம் செஞ்சு பெருமானுடைய திருவருளால இப்ப காலத்தில முக்தி அடைய போறாரு. தவம் செஞ்சது கைலாயத்துல அர்ஜுனாக இருக்கிற பொழுது.
அர்ச்சுனாக இருக்கிற பொழுது கைலாயத்துல செஞ்ச தவம் இப்ப அவர் எங்க முக்தி அடைய போறாரு? காலத்தில முக்தி அடைய. அப்ப கைலாயமும் காலத்தையும் ஒன்றுதான். இது தென் திரு கைலாயம் அப்படின்னு சொல்லுவோம். காலத்தை அவ்வளவு சிறப்பு உண்டு. அதனால திரு காலத்தி மலை அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி வனவேடர் பெருமான் தினனார் அப்படி வர்றார். அந்த மலையின் பெயர் சொல்வதிலே பேரு தருவதாம் என்று காட்டுவதற்கு இவ்வாறு கூறினார். இது ஆசிரியருடைய மரபு என்று சொல்லி சொல்றாரு. திருக்காலத்தி மலை, எந்தையா திருக்காலத்தி மலைன்னு இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காரு. இப்ப முழுவதும் திருக்காலத்தி மலை என்று சொல்லியே சொல்றாரு. வேடர் முதலிய பிறர் கூற்றாக கூறும் இடத்து வாலா மலை என்று அமைப்பர். இது உலகு கண்டு பின்பற்றுமாறு கருணை தரத்தால் ஆசிரியர் காட்டிய மரபெண் என்று சொல்லி திருத்தெல்லையை கூறும் இடங்களில் இவ்வாறு அடைமொழிகளால் துதித்து செல்லும் மரபும் ஆளுடைய நம்பிகள் சரிதம், ஆளுடைய அரசுகள் சரிதம், ஆளுடைய பிள்ளையார் புராணங்களிலும் தில்லையை பத்தி சொல்லுகின்ற பொழுதும் இது மாதிரி கொஞ்சம் சிறப்பு கொடுத்து சொல்லலாம். ஆமா, திருவீதிகளை சிதம்பரத்தினுடைய திருவீதிகளை சொல்ற பொழுதே வருது, திருமஞ்சனம் வருது, ஆணி திருமஞ்சனம் வருது இல்லையா? அடுத்த வாரம் திருமஞ்சம். அது அந்த திருவீதிகளை வணங்கினாவே நம்ம பிறப்பு நீங்கி இருப்போம். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்தார் அப்படின்னு. நாவுக்கரசு பெருமான் தில்லையம்பதியிலிருந்து விடைபெற்று வருகின்ற பொழுது, வெளியில வருகின்ற பொழுது நடந்து வரல, அந்த திருவீதியில புரண்டு புரண்டு வந்தார். புரண்டு புரண்டு கோயிலுக்கு வெளியில வந்ததுக்கு பிறகுதான் எழுந்து நின்று மீண்டும் போயிருக்கிறார். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி அப்படின்னா, நீங்க அங்க போய் சாமி கும்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த 4 மாட வீதிகளை வணங்கி கொண்டு வந்தாவே பிறப்பு நீங்கிருமா. சேக்கிழார் பெருமான் சொல்ற 4 வீதிகளை வணங்கினாவே அத பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி அப்படின்னு சொல்லி சொல்ற. திரு சிதம்பரத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. காலத்தி மாதிரி ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க. வனவேடர்தம் தலைவனார் இமையோ தலைவன், இருவரும் தலைவனார், அவர் அடைபவர் அடையப்படுபவர் என்று சொல்லி சொல்றாரு. பதி இலக்கணத்தையும் எய்தி என்றதனால் குறித்ததுக்காங்க என்று சொல்லி சொல்றார். தினனார் வனவேடர் தலைவனார், அவர்களது அரசராவர் என்றதோடு மனிதரில் தலையான மனிதரே என்று சொல்லி இறைவனையே உள்ளமார்ந்த தலைவனார் என்று சொல்லி சொல்றாரு. இவரு வேடர்களுக்கு தலைவர், அவரு தேவர்கள் எல்லாத்துக்கும் எல்லா உயிர்களுக்கும் தலைவர் சிவபெருமான் தாங்க. சொல்லி அதாவது ஞானசம்பந்த பெருமானை நாவுக்கரசரின் சொல்ற பொழுது சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லுவாருன்னா, நாவரசர் உலை சண்பை நகர் அரசர் நன்னுவார் அப்படிம்பாரு. அவரு சண்பை நகர் அரசர் யாரு? சண்பை நகர் அரசர்னா சீர்காழிக்கு அரசர் ஞானசம்பந்த பெருமான். திருநாவுக்கரசு நாயனர் நாவுக்கு அரசர், சொல்லின் மன்னர் திருநாவுக்கரசு நாயனர். 2 பேரும் அரசர் தான். இவரு நாவுக்கு அரசர், அவரு சண்பை நகரத்துக்கு அரசர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பல இடங்கள்ல சொல்றார். முன்பு போல் அந்த அந்தணனார் அப்படின்னு, அந்தணனார்னா தனிந்தமன திருமுனிவர். அந்தணர் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகும் அறவோர் அந்தனர் என்று சொல்லி, அந்தனர் அப்படிங்கிறது எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகக்கூடியவங்களுக்கு தான் அந்தனர்னு பேரு. அது ஒரு ஜாதி அப்படிங்கிறது பின்னால வந்ததுதான். வள்ளுவ பெருமான் அப்படிதான் சொல்றாரு, அந்தணன் என்போன் அறவோன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுவோர் என்று சொல்லி சொல்றாரு. முன்பு போல் அகற்றிய பின் அப்படின்னு சொல்லி, அதாவது முதல்ல எப்படி அழகினார், முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற்செருப்பால் மாற்றி அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கிறார். அப்படி முன்பு முடிமிசை மலரை, சாமி முடி மேல இருக்கக்கூடிய மலரை வளைத்த, அது வேடருடைய செருப்பு எப்படி இருக்கும்? வளைஞ்சிருக்கும். ஏன்னா முற்பகுதிகள் காடுகளுக்குள்ள போறதுனால முன்னாடி செருப்பு வளைஞ்சிருக்குமா. அது சொல்ற வளைத்த பொற்செருப்பால் மாற்றி அப்படின்னு. அப்படி வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் அப்படின்னு. அப்படின்னா அவர் அந்த வாயில கொண்டு வந்த அந்த திரு நீர் இருக்குங்களா, பொன்புகளை நீர், அத சாமி மேல விட்டது எப்படின்னா அன்பையே உமிழ்ந்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல். விமலனார்னா மலமற்றவர் அர்த்தம். இயற்கையாகவே மலமற்றவர் சிவபெருமான் ஒருவன் தான், மற்ற எல்லாரும் மலம் இருக்கு. இந்த விமலனார் முடிமேல் விட்டார் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருக்கிறார். அது மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு, அந்த திருக்காலத்து முன்பு போல் என்று சொல்லி, முந்தை முறை என்று சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் ஏற்கனவே சொன்னதா அப்படியே சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு, ஊனமுது கல்லையுடன் வைத்தது முன்னையின் நன்றால், ஊனமுது கல்லையுடன் வைத்து இது முன்னையின் நன்றால், ஏனமுடு மான் கலைகள் மறை கடைமை இவை எற்றில் ஆன உரு பிறைச்சி அமுது அடியேனும் சுவை கண்டேன்
தேனுமுடன் கலந்தது இது தித்திக்கும் என மொழிந்தார். ரொம்ப முக்கியம். இப்ப மற்ற நாளெல்லாம் பன்றிக்கறி மட்டும் படைச்சார் இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊனமுது கல்லையுடன் சொல்றாரு. ஊனமுதத்தை கல்லையுடனே திருமுனர் வைத்து அப்படி தொன்னையில இருக்கிற அந்த அமுத பக்கத்துல வச்சுட்டார். சாமிக்கு பக்கத்துல வச்சு சாமி கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இது முன்னாளில் குழந்தைன்னு நேத்து நான் படைச்சேன்ல சாமி, அதை விட நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு அப்படின்ட்டு இது நல்லா சுவையா இருக்கு, சாப்பிட்றா, நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் பாருங்க. அது மாதிரி இப்ப தின்னார் என்ன செய்யறாரு அப்படின்னா, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு படைச்சதை விட சுவையா இருக்கு சாமி. ஏன் சுவையா இருக்குங்கிறது காரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நேத்து பன்றி இறைச்சி மட்டும் நான் உங்களுக்கு படைச்சேன், இன்னைக்கு பன்றி இறைச்சியோட மானுடைய இறைச்சி இருக்கு, அப்புறம் கலைமான்களுடைய இறைச்சி இருக்கு, மறை கடமை என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி மாநிலங்கள், இந்த இந்த அமுதெல்லாம் சேர்ந்து அதுல படைச்சிருக்கிறேன், அதுல வச்சிருக்கிறேன். அப்புறம் என்னன்னா, அடியேனும் சுவை கண்டேன் அப்படின்னு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்ததுல சுவைத்து பார்த்தேன், நானும் சுவைத்து பார்த்தேன். இன்னொன்னு என்னன்னா, அதுல எல்லாத்துக்கு மேல தேனை கலந்து இருக்குது, ரொம்ப தித்திப்பா இருக்கு, சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் யாராவது நிவேதனம் பண்றோமா? 2 பேரிச்சம்பழத்தை வச்சு 2 கல்கண்டை வச்சு நாம அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா சின்னனர் எப்படி படைக்கிறாரு பாருங்க. நேத்துக்கு படைச்சது பன்றிக்கறி மட்டும்தான், இன்றைக்கு படைக்கிறது பன்றிக்கறியோட மான் கறி இருக்குது, முயல் கறி இருக்குது, மற்ற மிருகங்களுடைய கறியெல்லாம் இருக்குது. நானும் சுவைத்து பார்த்தேன், அமுது நல்லா இருந்தது, அதுக்கு மேல தேனையும் கலந்துருக்கிறேன், நல்ல தித்திப்பா இருக்கும், சாப்பிடுங்க சாமி. எந்த சிவாச்சாரியாராவது என்னையாவது எதையாவது காட்டுறாங்களா நம்ம கிட்ட? அவங்க படைக்கிறாங்க, அவங்க முறைப்படி செய்யறாங்க, ஆகம முறைப்படி செய்யறாங்க. ஆனா தினனார் மாதிரி யாராவது செய்ய முடியுமா அப்படின்னா யாராலையும் முடியாது. இது வரைக்கும் யாரும் இல்லை, இனிமேலும் யாரும் இல்லை. அதுதான் மணிவாசக பெருமான் சொன்னார், அன்பின்மை கண்டபின் அப்படின்னு சொல்றார். கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டொருளி வண்ண பணித்து என்னை வாய் என்ற வான் கருணை சொன்ன பொன்னிட்டிற்கு சென்றுவதாய் போட்டு எல்லாருமே அவருடைய அன்பை பார்த்து வியந்திருக்கிறாங்க. நம்முடைய இவரு ஆதிசங்கரர் சொல்லுவாராம், காலத்தின் மலையில ஒரு புல்லா பிறந்திருந்தா கூட கண்ணப்ப நாயனாருடைய திருவடி பட்டு நான் முக்திக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கரரே அப்படி சொல்றாரு. 7ஆம் நூற்றாண்டு ஞானசம்பந்த பெருமானுடைய காலம் இல்லைங்களா? ஆதிசங்கரரே அப்படி சொல்றாருன்னா நம்மள எந்த முறை? ஆதிசங்கரர் வழிபாடு செஞ்ச ஜோதிலிங்கம் அங்க இருக்கு, அங்க அந்த ஸ்படிகலிங்கம் அங்க இருக்கு, காலத்தில் இருக்கு. அப்படியே வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஓரத்துல இருக்கு ஸ்படிகலிங்கம் இருக்கு. ஆதிசங்கரர் வழிபாடு செஞ்சது ஆதிசங்கரரே சொல்ற. ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்பரை விழுந்து விழுந்து வணங்கியிருக்கிறார். யாரையுமே வணங்காத ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்பரை விழுந்து விழுந்து அந்த அன்புக்காகத்தான் வணங்குறாங்க, வேற ஒண்ணு. அதை விட ஒரு பெருசு என்னன்னா, இப்ப நம்ம போனோம்னா கண்ணப்ப நாயனார் பார்த்தா நம்ம கண்ணப்ப நாயனார் மட்டும் தெரிவார், காலத்திநாதரை பார்த்தா காலத்திநாதர் மட்டும்தான் தெரிவார். ஞானசம்பந்த பெருமானுக்கு கண்ணப்ப நாயனாரை பார்க்கிற பொழுதே காலத்திநாதர் உள்ள தெரிஞ்சார். அதான் ரொம்ப முக்கியம். கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்யறாரு யாரு? ஞானசம்பந்த பெருமான். ஆனா அவருக்கு உள்ள காலத்திநாதர் தெரிஞ்சாராம். அதான் சொல்ற, அன்பின் மெய்மை உருவினையும் அவ அன்பின் உள்ளே மண்ணு வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க. அன்பின் மெய்மை உருவினையும் அவ அன்பின் உள்ளே மண்ணும் வெள்ள மண்ணும்னா ரொம்ப நிலைத்து இருக்கிறது, நிலையா இருக்கிறது, நீங்காம இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவ சிலை பார்க்கிறாரு. கண்ணப்ப நாயனாரை பார்த்த உடனே அந்த அன்புல யாரை பார்த்தார? காலத்திநாதரை பார்த்தார். காலத்திநாதரை பார்த்த உடனே அவர் கண்ணில் இருந்து மலமலையா தண்ணி வந்தது. யாரு கண்ணில் இருந்து? ஞானசம்பந்த பெருமான் கண்ணில் இருந்து. பள்ளத்தில் உருவுணல் போல் பாய்ந்து செல்ல அப்படின்னா, வள்ளி பரிந்தளித்த ஞானவார் அமுதம் உண்டார் பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னு. அப்படியே விழுந்து 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 வணங்கிட்டே இருக்கிறாரா ஞானசம்பந்த பெருமான். எப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் தெரியுங்களா? திருத்தொண்ட தொகையில சொல்றாரு ஆசிரியர், யாரு? சுந்தரர் சொல்றார், ஒம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் குன்றையான் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார். சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காதவர் ஞானசம்பந்த பெருமான். சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் காலத்தி போய் கண்ணப்ப நாயனார் விழுந்து விழுந்து வணங்கினார், பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னார். அதான் அப்படி 2 பேர் தள்ளி விட்டா எப்படி போய் விழுகுவார், அது மாதிரி விழுந்தார். அப்படி குபீர்னு விழுந்து வணங்கினார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடருமனை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னா. அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, தின்னனார் காலத்திநாதர் மேல் வைத்திருந்த அன்புதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது.
வேற என்ன? தினனார் அவர் வணங்குறாருன்னா என்ன காரணம்? தினனாருடைய அன்புதான் காரணம். கல்லாடனர்னு ஒரு ஆசிரியர், 11ஆம் திருமுறை ஆசிரியர், ஐயாவுக்கெல்லாம் தெரியும், 11ஆம் திருமுறை படிச்சிருப்பாங்க. 11ஆம் திருமுறை ஆசிரியர் கல்லாடனர்னு ஒருத்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, திருவேட்டவர் கண்ணப்பர் திருப்படி கைதோல கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமே அப்படிங்கிறார். வேட்டவர்னு கூட சொல்லல கண்ணப்பரை, திருவேட்டவர் அப்படின்னார். திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதோல காலத்தி போய் நீங்க காலத்தினாரை பார்க்க வேண்டாங்க. அங்க இருக்கிற கண்ணப்ப நாயனாருடைய சிலையை பார்த்து வணங்கிட்டு வந்துட்டீங்கன்னா மீண்டும் கருவுக்குள்ள போக தேவையில்லை, பிறப்புக்குள்ள போக தேவையில்லை, அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள போய் மீண்டும் மீண்டும் பிறந்துட்டு இருக்க தேவையில்லை அப்படிங்கிறார். அப்போ கண்ணப்ப நாயனார் ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டாவே நமக்கு கருவுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை, முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறார். திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதோல கருவேட்டுழல் வினை காரியம் கெடும் என்ற, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 11ஆம் திருமுறை. 16ஆம் திருமுறை கல்லாடனர் சொல்றாரு. நம்ம கோயம்புத்தூர் சொர்ணா சோமசுந்தரம் அம்மா பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலர் தெரியாம இருக்கும். இப்ப அரவிந்த் அண்ணனுடைய அம்மா, அவங்கதான் திருவாசக தேனிசை வாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா பாடுனாங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அவங்க எல்லாம் திருவடி அடைஞ்சிட்டாங்க. அது கோயம்புத்தூர்ல சொர்ணா சோமசுந்தரம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இந்த இடம். பெரிய புராணத்துல இந்த கண்ணப்ப நாயனாருடைய திருவடி கல்லாடனர் சொல்றது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு அவங்க மகன் அரவிந்த் அண்ணன் சொல்லியிருக்கிறார். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கோயில் சாமி அடியன் பேசுற பொழுது அவர் சொன்னார். அப்படி கண்ணப்ப நாயனாருடைய சிறப்பு இருக்கு. பெருமானுடைய திருவடி நம்மளும் பூசை பண்றோம், ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்றோம், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய எல்லாருமே கண்ணப்ப நாயனார் மாதிரி பண்ண முடியாது, முயற்சியும் செய்யக்கூடாது. நமக்கு என்ன முடியுதோ அவ்வளவு செய்ய வேண்டியதுதான். ஏன்னா நம்மளுடைய வினை பயனுக்கு ஏற்றார் போலதான் நம்ம பெருமான்கிட்ட வழிபாடு செய்ய முடியும். எல்லாம் கடந்து நின்றவர் கண்ணப்பன். அதனால அவருக்கு இணைய ஒருத்தரை சொல்ல முடியாது. பெரியவங்க எல்லாரும் வணங்கி இருக்கிறாங்க இல்லையா? சொல்றாரு, தேனுமுடன் கலந்தது தித்திக்கும் இனம் பொழிந்தார் அப்படின்னா, தேனும் கூட கலந்துள்ளது தித்திக்கும் என்று சொல்லி சொல்றாரு. இது முன்னையின் நன்றால் அப்படின்னா முன்னாளில் ஊட்டிய அமுதினும் சுவை மற்ற தன்மை எல்லாத்துலயும் இது உயர்ந்தது. பாருங்க, ஒரே கறியை வச்சு அவர் படைக்கல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வச்சிருக்கிறாரு, அதுல தேன் கலந்துருக்கிறாரு. யாராவது அடியாருக்கு வந்தாங்கன்னா அந்த மாதிரி நம்ம படைக்கணும் இல்லைங்களா? ஒன்னையவே போட்டு மிரட்டி முடிக்குற்றக்கூடாது. அடியார்களுக்குன்னு எப்படி சாமிக்கோ அதே மாதிரி அடியார்களுக்கு செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி குறிப்புடன் நின்றது ஒரு அசைமொழி என்று சொல்லி, இறைச்சியாம் தன்மை நீங்கி அமுதமாம் தன்மையாக்க பெற்றது. அடைக்காய் அமுதுன்னு என்ன தெரியுங்களா? வெத்தலை பாக்கு, அதுக்கு பேர் அடைக்காய் அமுது. அது ஒரு சாப்பாடு, அது ஒரு உணவு கிடையாது, கொடுக்கணும். சாப்பிட்ட பின்னாடி அந்த காலத்துல வெத்தலை பாக்கு கொடுக்கறது ஒரு வழக்கு இருந்தது. இப்பெல்லாம் மாறி போச்சு இல்லைங்களா? தட்டுல கொண்டு வெத்தலை பாக்கு வைப்பாங்க, அதுக்கு பேர் அடைக்காய் அமுது. சாப்பிடலாம், தப்பு கிடையாது. புகையில போடக்கூடாது, வெத்தலை பாக்கு போடலாம். சுந்தரமூர்த்தி சாமிகள் சேரமான் பெருமான் நாயனார் திருவாரூர் வந்த பொழுது பரவேனாச்சியார் சாப்பாடு போட்டாங்க, உணவு படைச்சாங்க. அப்படி அமுது படைத்ததுக்கு பிறகு அடைக்காய் அமுது கொடுக்குறாங்க. அடைக்காய் அமுது அப்படின்னா வெத்தலை பாக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு பேர் அடைக்காய் அமுதுன்னு பேருங்க தமிழ்ல. அது மாதிரி சாமிக்கு இப்படி எல்லாம் படைச்சிருக்கிறாரு. அதான் அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியவாம் என்று அப்படின்னு சொல்லிட்டார். அதனால சாமி ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்கு இடமே இங்க இல்லை. சாமி ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை. அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியவாம் என்றும் அப்படின்ட்டார். அவனுடைய எல்லா செயல்களும் எனக்கு இனியவானது என்று சொல்றாருங்க. ஆமா, இது முன்னையன் நன்றால் அப்படின்னாரு. நேத்து வச்சதை விட நல்லா இருக்கு சாமி. அடியேனும் சுவை கண்டேன் அப்படியான, முன்னுண்ட அனுபவத்தால் போந்த அனுமான் அறிவார் என்று இது அடியேனும் கண்டேன், தேனும் உடன் கலந்தது இறைச்சியின் தன்மையின் ஆயின இனிமை என்று மேலும் மேலும் இனிமையாக்குவதற்கு தேனும் இதுல கலந்துருக்கு சாமி, நீங்க சாப்பிடுங்க சாமி என்று சொல்லி மொழிந்த தேவரை அமுதூட்டுவதற்காக இந்த மொழிகள் சொல்லினார் என்று சொல்றார். இப்பரிசு திருவமுது செய்வித்து என்று தொடர்ந்து கூறுதல் காண்க என்று சொல்றார். இப்பரிசு திருவமுது, இப்படி எல்லாம் திருவமுது செய்யறாராம். இப்பரிசு திருவமுது செய்வித்து தம்முடைய ஒப்பரிய பூசனை செய்து அந்நெறியில் ஒழுகுவார் எப்பொழுதும் மேன்மேல் எழுமண்பால் காலத்து அப்பர் எதிர் உறங்கார் பகல் வேட்டை ஆடுவார் விடிய விடிய தூங்கலையாம் சொல்றார். பாருங்க,
அல்லுறங்கார் அப்படின்னாரு. இப்பரிசு திறமுது செய்வித்து தம்முடைய ஒப்பரிய பூசனை செய்தனர். இவ்வாறு காலத்தியப்பரை திறமுது செய்வித்து தமது ஒப்பரிய பூசணையை செய்து அவ்வழியிலே ஒழுகுவாராகிய அந்த தினசரி அப்படி செஞ்சுட்டு இருக்காரு. 6 நாள் பூசையே 5 நாள் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படி மேலும் மேலும் வந்தெழுகின்ற அன்பினாலே காலத்தை அப்பனது திரு முன்பு இரவில் உறங்க மாட்டார், பகலில் வேட்டையாடுவார். ரொம்ப முக்கியம். இரவு முழுக்க தூங்குறது இல்ல, பகல் முழுக்க வேட்டையாடுறது, சாமிக்கு படைக்கிறது, இப்படியேதான் ஓடிட்டு இருக்கிறார். அவர் அந்த 6 நாளும் அப்படியேதான் போயிட்டு இருக்கு. அவரு சாப்பிடல, தூங்காத இருக்க முடியுமா, சாப்பிடாம இருக்க முடியுமான்னா நம்மளால முடியாது. அவர் இருப்பார் இல்லைங்களா, நம்மளால முடியாது, அவங்க இருப்பாங்க. அது அருளாளர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்படிங்க 6 நாள் சாப்பிடாத இருக்கிறது என்னாலே முடியாது, உங்களால முடியாது, ஆனா அவங்க இருப்பாங்க. எப்படிங்க தூங்காம இருக்கிறது நம்மளால முடியாது, அவங்கனால முடியும். அதான் அதெல்லாம் கடந்தவர்கள் அவங்க, நம்முடைய இந்த வாழ்க்கையெல்லாம் கடந்தவர்கள். அதாவது இதுல திருவேலி மலையில படிக்காசு கொடுக்கிற பொழுது சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கும் ஆளுக்கு ஒரு காசு கொடுக்க போறார் தினசரி பஞ்சகாலம் நீங்கிற வரைக்கும். அப்ப என்ன சொல்றாருன்னா, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முறை எனவும் ஏல உண்மை வழிபடுவாறு கழிக்கின்றோம் அப்படின்னா, உங்களுக்கு பசி பட்டினி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, நீங்க சாப்பிடாமையே கூட பல காலம் இருப்பீங்க. ஆனா உங்க கூட வர அடியார்களுக்கு பசிக்கும், அதனால அவங்களுக்காக கொடுக்குறோம், வாங்கி. இல்லைன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்க ஓடும் செம்பண்ணும் ஒக்கவே நோக்கக்கூடியவர்கள். அதனால சாமி அவங்க கனவுல போய் சொல்றாரு, ஞானசம்பந்த பெருமான் கனவுலையும் நாவுக்கரசுடைய கனவுலையும் போய் என்ன சொன்னார் அப்படின்னா, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முறையர் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எத்தனை சாப்பாடாது இருந்தாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்க. ஆனா ஏழை உண்மை வழிபடுவாறு கழிக்கின்றோம், கூட வர அடியார்களுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு பசிக்கும்ல, நூற்றுக்கணக்கான அடியார்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. 2 நாயன்மார்களுக்கும் அடியார்கள் பஞ்சமே இல்லை, 3 பேர்த்துக்குமே, சுந்தரருக்கும் அப்படித்தான். ஆமா, போற பக்கமெல்லாம் அடியார் கூட்டமா வராங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடணும் இல்ல. ரெண்டு பொழுது அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல விதிக்கப்பட்டது. 3 நேர சாப்பாடு அப்படிங்கிறது இடையில தான். 2 பொழுது அப்படிங்கிறது தான் 2 பொழுதும் பறை நிகழ்த்தி அப்படின்னு. அல்லார் கண்ட தண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வளம் பெருக பரமனடியார் ஆனார்கள் எல்லாம் எய்தி உண்கை என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தி. சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் அப்படின்னு. 2 பொழுது தான், 2 வேளை சாப்பாடு தான். ஆனா 2 வேளை சாப்பாடு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அடியார்களுக்கு அது ஒரு முறை இருக்கு. நாட்கூறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நாளை 2ஆ பிரிக்கிறது. சூரியன் மேல வந்தா ஒரு நாள் இந்த பகல் முற்பகல் தனி, பிற்பகல் சனி. அந்த நாட்கூருக்கு முன்னாடி கொடுத்துறோம். 2 வேளை சாப்பாடுன்னா அதுக்கு பின்னாடி போகக்கூடாது, 12 மணிக்கு முன்னாடி கொடுத்துறோம். அடியார்களுக்கு மத்தியான சாப்பாடு எப்படி கொடுக்கணும்னா 12 மணிக்கு முன்னாடி கொடுத்துறோம். அப்புறம் பின்ன மறுபடியும் மாலையில இரவுல கொடுப்போம். அது மாதிரி நாட்கூறு என்று சொல்லுவோம். ஒரு நாளை 2ஆ பிரிச்சா அந்த முன்னாடி இருக்க கூறுல கொடுத்துரும். இப்படி எல்லாம் முடியுமானா முடியாது. ஏதாவது அடியார்களுக்கு செய்யறதே பெருசு இல்லைங்களா. நம்ம இந்த காலகட்டத்துல அதெல்லாம் நமக்கு செயல்முறைக்கு ஒத்து வராது. எப்படியோ அடியார்களுக்கு சாப்பாடு அன்னம்பாளிப்பு செய்யறதே பெரிய புண்ணியம். அதுக்கு மேல புண்ணியம் எதுவுமே கிடையாது. அடியார் அன்னம்பாளிப்புக்கு மேல இதுவரைக்கும் ஒன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. அடியார் அன்னம்பாளிப்பு மாகேஸ்வர பூஜைக்கு மேல ஒரு சிவபுண்ணியத்தை இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. அதாவது சொல்ல சேகல பெருமான் தான் சொல்றாரு, ஏழவார் குழலால் தம்மை அந்த பாட்டுல சொல்றாருங்க. அதாவது சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் அப்படிங்கிறார் இளையாங்குடி நாயனர். சீலமார் பூசைனாரு, அதுக்கு சிவபூசை, சாமிக்கு செய்யறது சிவ பூஜை, இதுக்கு பேர் என்ன சீலமார் பூசைனார். இன்னும் அதுக்கு மேல சொல்ல மகேஸ்வர பூஜை அப்படின்னாரு. சிவபெருமானுக்கு செய்யறது மகேஸ்வர பூஜை, அடியார்களுக்கு செய்யறது ஒரு காலம் அதிகம் மகேஸ்வர பூஜை. ஒரு மாத்திரை கூட வருமா வாரியார் சாமி சொல்வார், இது மகேஸ்வர பூஜை சாமிக்கு செய்யறது, அது என்னன்னு மகேஸ்வர பூஜை அப்படின்றாரு. அதனால அதுக்கு மேல அடியார் அன்னம்பாளிப்புக்கு மேல எதுவுமே கிடையாது. நீங்க என்ன செய்யறீங்களோ செய்யலையோ அன்னம்பாளிப்பு செய்யணும். பிராணம் சொல்றது கூட கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லலாங்க, ஆனா அன்னம்பாளிப்பு கண்டிப்பா செய்யணும். நீங்க மற்ற அடியார்களுக்கு அள்ளி தூக்கி எல்லாம் கொடுக்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது. சாப்பாடு போடணும். சோறிட்டார் சோறு பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோறிட்டார் சோறு பெற்றார். அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சவங்க பெருமானுடைய முக்தி சோறுக்கு போவாங்க. முக்தி சோறு, அந்த சோறுங்கிறது முதல்ல சொன்ன சோறு சாப்பிட்றது, 2வது சொன்ன சோறு முக்தி சோறு. அதனால அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது.
இதுவரைக்கும் யாரும் பெரியவங்க சொல்லல இல்லைங்களா? தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படின்னு திருமூலர் சொல்ற. ஒரு அடியார் சாப்பிட்ட சாப்பாடு 3 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் போய் சேரும். எப்படி போய் சேரும்னா, அடியாருக்குள்ள இருந்து சிவபெருமான் ஏத்துக்குவார் அந்த உணவை. அடியாருக்குள்ள இருந்து சிவபெருமான் ஏத்துக்குவார். சிவபெருமான் ஏற்ற உணவு எல்லா உயிர்களுக்கும் போய் சேரும். எல்லா உயிர்களையும் உயிருக்கு உயிரா இருக்காருல்ல, அதனால 3 உலகங்கள் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் போய் சேரும். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே உணவூட்டக்கூடியவர் யாருன்னா கண்ணப்ப. அதனால அவர் திருவடி வணங்குறது அவ்வளவு. அல்லுறங்கார் அல்லுறங்கார் பகல் வேட்டையாடுவார் அப்படின்னு. பகல் புறம் வேட்டையாடுறது, இரவு முழுக்க சாமிக்கு காவல் காக்கிறது. இப்ப என்னதான் செஞ்சாரு? சாப்பிடல, தூங்கல, எல்லாம் பெருமானுக்கு. அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மலம் ஆயுதனோடு வல்வினை என்ற என்னார். அப்ப எப்ப வல்வினை எல்லாம் நீங்க அப்படின்னா இப்படி இருந்தா தான் நீங்கும். அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க வல்வினை என்ற எல்லாம் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி இருந்தார். இப்ப காலத்தியப்பரை திருமதி செய்வித்து தமது ஒப்பரை பூசணையை அவ்வழியில ஒழுகுவாராக எப்போதும் மேலும் மேலும் வந்து எழுகின்ற அன்பினாலே காலத்தி அப்பரது திருமுன்பு இரவில் உறங்க மாட்டார், பகலில் வேட்டையாடுவார் என்று சொல்லி சொல்றாரு. தம்முடைய ஒப்பரிய பூசனை அப்படின்னு தமக்கே உரியதான தாம் செய்கின்ற என்று சொல்லி எந்த பூசனைகளும் நிகராதற்கு அருமையான பூசை பொருள்களும் அவை சித்தமாக்கிய வகைகளும் அவை பூசனைக்கு பயன்பட்ட விதமும் இவை எல்லாவற்றிலும் இவரை தூண்டி செலுத்திய அன்பின் திறமும் அதான் ரொம்ப முக்கியம். அப்படி என்ன எல்லாரும் செய்யாத பூசனை அவர் செஞ்சுட்டார் அப்படின்னா அந்த அன்பு தான் ரொம்ப முக்கியம். அவர் முக்கியமா அவர் செய்தது அன்பு. அந்த அவரை செலுத்திய அன்பின் திறம் அதுதான் விளைந்த முறையும் என்று எவ்வகையாலும் பிற எதனாலும் ஒப்பாதற்கு அரியதாயினமே குறித்தபடி. காலத்தி மலைக்கு அப்பதான் வந்துட்டு இருக்கிறாருன்னா சாமியை பார்க்கவே இல்லை. சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும். நானன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான், நானன் முன்னாடி, அவன் தான் வழிகாட்டணும். நானன் முன்னாடி போறான், இவர் பின்னாடி போறாரு. ஆனா நானனுக்கு முன்னாடி இவரோட அன்பு போகுதான். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, நானனுக்கு முன்னாடி இவரோட அன்பு போகுது. நானனும் அன்பும் முன்பு நலிவரை ஏறத்தாமும் அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். நானன் முன்னாடி போறான், நானனுக்கு பின்னாடி திண்ணனார் போற கண்ணப்ப நாயனார் போறாரு. இவங்க 2 பேருக்கு முன்னாடி கண்ணப்ப நாயனாருடைய அன்பு போயிட்டு இருக்கு. சீக்கிரமா போய் சாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுதான் மற்றவங்களுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அந்நெறியில் ஒழுகுவார் அல்லுறங்கார் பகல் வேட்டை ஆடுவார் என்று சொல்லி ஒழுகுதற்கு இரவில் உறங்காமலும் பகலில் வேட்டையாடியும் வந்தார். அந்நெறியில் ஒழுகுதல் தாம் கேட்டும் கண்டு மறைந்தவாறு கடைபிடித்து நானன் சொன்னதை அப்படியே கடைபிடிக்கிறார். இப்படி எல்லாம் ஒரு ஐயர் செய்வார் அப்படின்னு சொன்னோடனே அதை அப்படியே அவர் கடைபிடித்து அதே மாதிரி செய்யறார். எப்பொழுதும் மேன்மேல் வந்து எழும் அன்பால் இரவில் உறங்காமைக்கு இரவு சேரும் வெவ்விலங்குகளால் துன்ப நேராமல் மேன்மேல் எழும் அன்பு காரணம் என்று சொல்லி பகல் வேட்டையாடுவதற்கு அவர் பசிப்பார் ஆதலில் ஊனூட்ட வேண்டும் என்ற அன்பே காரணம். சாமிக்கு பசிக்கும், அவருக்கு உணவு ஊட்டணும், நேரத்துக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா தனக்கு பசிங்கிறது பசி இல்லை. அவருக்கு பசிங்கிறது ஒண்ணு இருக்குது, அது சாமிக்கு பசிக்கும். அதாவது ஆபத்துன்னு ஒண்ணு இருக்கு, சாமிக்கு ஆபத்து வந்துடும். நமக்கு ஒண்ணும் நம்ம பத்தி பிரச்சனை இல்லை, நம்மளை பத்தி கவலை இல்லை. அந்த மாதிரி அவர் இருக்கிறார். இந்த அன்பு சிறிதும் எய்த்து குறைபடாததுடன் மேன்மேல் அதிகரித்து எழுந்தது என்று சொல்லி காலத்தை அப்புறம் இறைவனுடைய திருப்பெயர் அப்பர் மூலகாரணராகிய கர்த்தர் என்று சொல்லி அவனாசி அப்பர், அஞ்சை கடத்த அப்பர். அப்பர் அப்படிங்கிறது பெருமானுக்கு ஒரு முக்கியமான பேருங்க. ஆமா, அப்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மூலகாரணராகிய கர்த்தர், கருத்தர். கர்த்தர்னா வேற எங்கேயாச்சும் போயிடக்கூடாது. நம்ம கிட்ட இருந்து திருடன வார்த்தை தான் அதெல்லாம், அவங்களுடைய வார்த்தை கிடையாது. தெரியுமா உங்களுக்கு யார் மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆறுமுக நாவலர் தான் மொழிபெயர்த்தார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொல் நிறைய அங்க போயிடுச்சு, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கர்த்தர் அப்படிங்கிறதுல என்னன்னா, கர்த்தானா யாரு? மூலமாக இருக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் தான் கர்த்தர். ஆனா அவங்க திருடிட்டாங்க. ஆமா, புனிதர் அப்படின்னா யாரு? சிவபெருமான் தான் புனிதர், அடியார்கள் தான் புனிதர். புனிதர் பேரவை அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் நம்ம ஆரம்பிக்கிறப்ப நிறைய கேள்விகள் வந்தது. என்னங்க புனிதர் பேரைன்னு புனிதர் பேரவைங்கிறது சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறாரு, பெரிய புராணத்துல இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா அது அப்படி ஆயிடுச்சு. மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஒரு பெரிய சைவர், ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர். அவர் ஆங்கிலத்தில் இருந்த பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்ததே நம்ம சைவர் தான்.
தினசரி மொழிபெயர்த்துட்டு வருவாராம். வந்து வீட்டுக்குள்ள போற பொழுது குளிச்சுட்டு தான் வருவாராம். அப்படி ஒரு நியதி வச்சிருந்தார் அது. அப்படின்னா எதுக்காக செஞ்சீங்கன்னா ஒரு வருமானத்துக்காக, ஒரு கமர்சியல் அப்படிங்கிறது, கமர்சியலுக்காக செஞ்சிருப்பாரு. அவர் தான் மொழிபெயர்த்தது. அதுக்கு முன்னாடி ஆங்கில பிரதி தான், தமிழ் பிரதி கிடையாது. அந்த சொல்லெல்லாம் வேற யாராலையும் மொழிபெயர்க்க முடியாது. அந்த பைபிள் இருக்கக்கூடிய சொல்லெல்லாம் யாராலையும் மொழிபெயர்க்க முடியாது. ஆறுமுக நாவலர் தான் மொழிபெயர். அவருக்கு தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் எல்லா மொழியும் தெரியும். ஆறுமுக நாவலர் ஒரு பெரிய இது. அவரது யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய ஒரு சைவத்துல பெரிய புரட்சி பண்ணவர். அவர் நிறைய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அனுஷ்டான விதிமுறைகள் எல்லாம் அவர்தான் எழுதியிருக்காரு. சைவ வினாவிட அனுஷ்டான விதிமுறைகள் எல்லாமே அவர் செய்த நூல், நல்ல நூல் செஞ்சிருக்கிறார். ஆமா, பெரிய புராண சூசனன்னு ஒரு நூல் செஞ்சிருக்கிறாரு. நல்லா இருக்கும் அவருடைய நூல், நல்லா இருக்கு. ரொம்ப நிறைய படித்தவர். 2ஆம் நாள் இரவு முதல் 5 நாள் இரவு வரை 4 இரவும் 3 பகலும் திறனார் செய்த காவலும் பூசை முதல் நாள் இரவிலும் 2ஆம் நாள் பகலும் போலவே நிகழ்ந்தன. அப்படின்னா 4 நாளும் ஒரே மாதிரி செஞ்சிருக்கிறார். 5வது நாட்கள் முனிவர் செய்த பூசைகள் 2 நாட்பகல் போலவே நிகழ்ந்தன என்பது அந்நெறியில் ஒழுகுவார் என்று சொல்லி உன்னோடு உண்டன் என்று சொல்லி இன்னொரு பாட்டு மட்டும் பார்த்துக்கலாங்களா? மாமுனிவர் நாள்தோறும் வந்தணைந்து வனவேந்தர் தாமுயலும் பூசனைக்கு சாலமிக தளர்வு எய்தி தீமையென அது நீக்கி செப்பிய ஆகம விதியால் முறையில் அர்ச்சனை செய்து அந்நெறியில் ஒழுகுவரால். இப்ப நாயனார் அவருடைய பூசையெல்லாம் முடிச்சிட்டாரு. யாரு? தினனார். அதுக்கடுத்து யாரு வரா? இப்ப பகல் நேரத்துல சிவகாசிரியர் வர. சிவகாசிரியர் எப்படி பூஜை பண்றவரு? ஆகம முறைப்படி பூஜை பண்றவர். அவரும் பெருமான் மேல மிகுந்த அன்புடையவர். அந்த காட்டுல அவ்வளவு மிருகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுல வேற யாராவது போய் பூஜை பண்ண முடியுமா? அங்க என்ன தட்டு காணிக்கையா உழுகும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் உழுகாது. யாரும் போக மாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. அவர் செய்திருக்கிறார் பாருங்களேன். எவ்வளவு ஒரு, அதாவது என்ன சொல்றது, பெருமான் மீது எவ்வளவு அன்பு இருந்தா செய்ய முடியும்? சும்மா எல்லாரும் செஞ்சா முடியுமா? ரொம்ப ஆபத்தான ஒரு காடு, கொடிய விலங்குகள் இருக்கக்கூடிய ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள போய் ஒரு சிவாச்சாரியார் பூஜை பண்ணிட்டு வர்றாரு ஆகம முறைப்படி. அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அவரும் பெரியவருங்க. ஞானமா முனிவர் சேக்கிழார் பெருமான் கடைசியா சொல்ல, ஞானமா முனிவர் கண்டார் அப்படிம்பார். பெரிய ஞானம் உடையவர் தான். நம்ம திருநார் பூசையவே சொல்றோம், அவருடைய பூசையும் ரொம்ப சிறப்பான பூசை தான். மாமுனிவர் நாள்தோறும் பெருமுனிவராய் சிவகோசரர் தினந்தோறும் அணைந்து வனவேந்தராகிய திருநார் செய்யும் பூசனைக்கு மிக மிக தளர்வடைந்து அதனை தீமை என்று கொண்டு ஆகமங்களில் சொன்ன விதிப்படி நீக்கி ஆகின்ற முறையினால் அர்ச்சனை செய்து அந்நெறியில் ஒழுகி வருவாராயினார். அவர் என்ன நினைக்கிறார்னா, இதெல்லாம் ஆகமத்துக்கு புறம்பானது. யாரோ ஒரு வேடன் செய்யறான், எலும்பு துண்டுகள் எல்லாம் கிடக்குது, அதாவது கறி துண்டுகள் எல்லாம் கிடக்குது, நாய் போன செருப்பு தாரைகள் கிடக்குது, வேடனுடைய செருப்பு தாரை எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஆகமத்துக்கு புறம்பானது, இப்படி எல்லாம் நடக்குது என்று மனசு ரொம்ப வருந்துறார். அதான் நேரத்துல தம் நெறியில் ஒழுகு வராது என்று சொல்லி நாள்தோறும்னா இந்த 5 நாளை சொல்றார். இந்த தபோவனத்திலிருந்து திருமலையில் இறைவர் திருமுன்புக்கு வந்து அங்க ஒரு வனத்துல தங்கி இருக்காரு. அவர் தங்கி இருக்கிற இடம் தபோவனம் அப்படின்னு சொல்லி ஒரு வனத்துல தங்கி இருக்காரு. பூசைக்கு தினசரி காலத்துக்கு வர்றார். திருக்காலத்து மலைக்கு பூசனைக்கு வர்றார். ஒரு தபோவனத்துல தங்கி இருந்துட்டு பூசைக்கு தினசரி வந்துட்டு போயிட்டு இருக்கிறார். தீமை என உண்மையில் அது தீமை என்றாயினும் தீமை என்று கொண்டு என்று சொல்லி, அது உண்மையிலே தீமை கிடையாது. ஆனா அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, சிவாச்சாரியார் அப்படிங்கிறனால இதெல்லாம் ரொம்ப தீயது என்று சொல்லி நினைச்சுக்கிறார். ஆகமும் செப்பிய விதியார் என்று சொல்லி, இறைவன் செப்பிய ஆகம விதி என்று உரைப்பனும் அமையும் என்று சொல்லி, ஆகமங்கள் யாரு சொன்னாங்க அப்படின்னா சிவபெருமான் சொன்னது இல்லைங்களா? எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர். திருக்குறள் பண்ணத்தில் எண்ணில் ஆகமும் இயம்பு இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையான உரைத்தருளனர். ஆகமங்கள் எல்லாம் சொன்ன சிவபெருமான் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா பூசனை தான் பிடிக்கும். அதனாலதான் அம்மா பூசை செஞ்சாங்க என்று சொல்லி சொன்னார்கள். பொருந்திய தீமை நீங்கி பவித்திரமாகும் முறையிலும் இறைவனுக்கு உகந்ததாக ஆகும் முறையிலும் என்று சொல்லி, அர்ச்சனை இங்கு பவித்திரமாம் செயல் என்று சொல்லி சொல்றார். பவித்திரமாம் செயல்னா தீட்டுப்பட்டு போச்சு, அதுக்கு புண்ணியாச்சனை பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பவித்திரமாம் செயல் அப்படிங்கிறது. தினசரி என்ன பண்றாருன்னா, வராரு, தண்ணி பொன்முகளை ஆற்று நீர் எடுத்துட்டு வர்றாரு, கோயில போறான், கழிப்புடுறாரு,
அப்புறம் பூசை மறுபடியும் அடுத்த நாள் வந்து பார்த்தா அப்ப இதே மாதிரி இருக்குது அப்படின்னு மனசு ரொம்ப நொந்து போயிடுற யாரு சிவகோசரியார். இப்படி எல்லாம் நடக்குது ஏது சொல்லி மனசு ரொம்ப வேதனைப்படுறாரு. அர்ச்சனை இங்கு பவித்திரம் செயல் திருமஞ்சனம் பூச்சூட்டுதல் அமுது விட்டல் துதி மந்திரம் சொல்லுதல் மூலமாக பூசணையில் எல்லா அங்கங்களையும் உள்ளடக்கி பூசைக்கு பொது பெயராய் நின்றது. வரும் நெறிய அர்ச்சனை செய்தருளி என்று சொல்கிறார். மண்டு காதலின் அர்ச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரார். சண்டீஸ்வர நாயனாருடைய புராணத்தில் சண்டீஸ்வர நாயனார் புராணத்துல மண்டு காதலின் அர்ச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரார். எந்த இடத்துல சொல்றாருன்னா, சண்டீஸ்வர நாயனார் பூஜை செஞ்சுட்டு இருக்கிறது அப்பா வர்றாரு, அவருக்கு ரொம்ப கோபம், மாட்டுப்பாலை எல்லாம் கறந்து இப்படி ஊத்திட்டு இருக்கிறானே, இவனை என்ன பண்றான் பார் அப்படின்ட்டு வந்து கண்டபடி பேசுறாரு. கொடிதான் முடி கூறினார், ரொம்ப கண்டபடி பேசுறாரு, காது கேட்கல. அப்புறம் மகனார் முதுகில் தண்டு கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பெரிய குச்சி எடுத்து ஓங்கி அடிக்கிறார், அதுவும் தெரியல. மண்டு காதலின் அர்ச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலராம. ஒரு குண்டூசி இருந்தா கூட நம்மளுக்கு காது கேட்கும், அவர் மேல அடிச்சு கூட அவருக்கு தெரியல. அப்புறம் பூசைக்கு வச்சிருந்த பாலை காலால தள்ளுனதுனாலதான் மலவெடுத்து அப்பான்னு தெரிஞ்ச காலை தரித்தார். சாமிக்கு வச்சு பூசைக்கு வச்சிருக்கிற பாலை காலில் தள்ளுறதா என்று சொல்லி அந்த காலை தரித்தார் என்று சொல்லி புராணத்தில். அப்படின்னா மண்டு காதல் அர்ச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால் என்று சொல்லி அர்ச்சனை என திருமஞ்சனம் என்ற பொருள். ஆளுடைய பிள்ளையார் புராணத்தில் அர்ச்சனை வழிபாடு என்று சொல்லி வீழ்குணலாவது நாளும் அர்ச்சனை நல்லுறுப்பாதலால் என்று சொல்லி சொல்றாரு. அர்ச்சனை அப்படின்னா பெருமானை நம்ம வழிபாடு செய்வதுதான் அர்ச்சனை. அர்ச்சனையா நம்ம போய் 10 ரூபாயை கொடுத்து சாமி அர்ச்சனை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு பேர் அர்ச்சனை இல்லை. நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பிற்கு அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் மையம் தருத்தார் கொடுக்கும். இன்னொரு 2 சாமி கேட்கிறார் இல்லையா, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பு மிக்க அர்ச்சனை அப்படின்னா என்னன்னா, தமிழால பெருமான பாடுவது, திருமுறைகளால பாடுவது, தோத்திரம் செய்வது, அதுதான் அர்ச்சனை அப்படிங்கிறது. சாமியை வாழ்த்தி பாடுறது, அதுக்கு பேர் தான் அர்ச்சனை. அவங்களும் அதான் செய்வாங்க. அந்நெறியில் ஆகமங்கள் விதைத்தவாறு விதிவிலக்குகளை அறிந்து அவற்றின்படி ஒழுகும் அந்த நெறி என்று சொல்லி சிவகோசரியார் பூசனையே இணையே நாணன்பால் கேட்டு என்னனார் திருக்காலத்தை நாயனார் கிணிய செய்ய எண்ணி இவை கொலாம் என்று இதை கடைபிடித்து ஒழுகினார். ஆதலின் மேற்பாட்டில் அவர் பூசை இணையம் அந்நெறியில் ஒழுகுவார் என்றார். ஆண்டுரைத்தவையும் காண்க என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா, சிவகோசரியார் பூஜை பண்றார், அவர் பூஜை பண்ணிட்டு போய் அந்த மலரெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் கண்ணப்ப நாயனார் அவர் பூஜை செய்யறார். சிவகோசரியாருடைய பூஜை ஆகம முறைப்படி, கண்ணப்பனாருடைய பூஜை அன்பு நெறியிலே ஒழுகி வழிபாடு செய்கிறார். 2 பூஜைக்கு சாமி எப்படி அருள் செய்யறாருங்கிறது வந்துட்டோம். 152வது பாட்டு வந்தாச்சு. அடுத்த பாட்டு அருமையான பாட்டு 154வது பாட்டு அருமையான பாட்டு. எப்படியெல்லாம் அவருக்கு மல நீக்கமாச்சு அப்படிங்கறது இங்க சொல்றாரு. இப்படி எல்லாம் பூசை பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வந்து பார்த்ததுல இருந்து அவருக்கு எப்படி மல நீக்கமாச்சு அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பார்வையின் மூலமாகவே நீங்கி, அந்த பார்வையின் மூலமா எப்படியெல்லாம் நாயனாருக்கு கணப நாயனாருக்கு நீங்கிச்சு அப்படிங்கிறத அந்த 154வது பாட்டுல வச்சு சொல்றாரு. அருமையான இடம். அதற்கு பிறகு அப்புறம் மீண்டும் வந்து அவருடைய கனவுல போய் சாமி சொல்வார். அவருடைய கனவுல, சிவகோசருடைய கனவுல போய் பெருமான் சொல்லுவதெல்லாம் அடுத்த வாரம் வந்துடும். இந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு நிறைவு செய்யலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் மொங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் என்பதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வடாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வெள்ளி மொழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம்.